நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்வாராக. நீங்கள் வெட்கப்பட்டு போன இடத்திலெல்லாம் உங்கள் தலைகளை ஆண்டவர் நிமிர பண்ணுவாராக. வேதம் சொல்கிறது, உங்களுடைய ஏசேக்கை முடிய பண்ணி உங்களுடைய சித்தனாவையும் முடிய பண்ணி ஆண்டவர் ஒரு நல்ல ரகபோத்தை இந்த ஆண்டு உங்களுக்காக கர்த்தர் நிச்சயம் திறப்பாதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் ஆண்டவர் தருவாராக. பிள்ளைகள் என்ன நோக்கத்துக்காக இந்த கூட்டத்தை, குடும்பங்கள் ஐக்கியப்படணும், குடும்பங்களில் சமாதானம் வரணும் அப்படின்னு நினச்சி அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்த இந்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே நிலைப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவர் பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் அதிகமாய் அதனாலே பாதிக்கப்பட்ட ஒரு மகன் நான். என்னுடைய தகப்பனார் பயங்கரமான குடிப்பழக்கத்தில் இருந்தார். எங்கள் அப்பா 2 பிராண்டி ஷாப்புக்கு எங்கள் அப்பா ஓனராக இருந்ததுனால அந்த சாராய கடையை இழுத்து மூடும்போது மிச்சம் இருக்கிற எல்லா சாராயத்தையும் அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து குடித்து நிலை தெரியாமல் வீட்டுக்கு வருவார். சில நாட்கள் அவர் ட்ரெஸ் இல்லாமல் தான் நிறைய நாட்கள் எங்கள் அண்ணன் போய், எங்கள் அண்ணாவும் எங்கள் அம்மாவும் போய் ஏதோ ஒரு வயல்வெளியில் ரோட்டில் அந்த மாதிரி படுத்து கிடப்பார். ஸோ கைத்தாங்கலாக எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் எங்கள் இருதயமெல்லாம் அப்படியே படன்னு அடிக்கும் அந்த சின்ன வயசில். ஏன் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு குடித்தா எதையுமே தெரியாது, அவருக்கு அந்த நினைவே தெரியாது. என்ன பண்ணுவார் அப்படின்னா, குடித்தா அவருக்குள்ள ஒரு பெரிய பவர் எல்லாரையும் போட்டு அடிப்பார். அம்மாவை அடிப்பார், எங்கள் அண்ணனை அடிப்பார். ஒரு அக்காவை தவிர நான் இப்போ ரொம்ப பச்சை குழந்தை, ஆனால் என்னையும் அவர் அடிப்பார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய தகப்பனாரை தொட்டார். நாங்கள் தீவிரமான கிருஷ்ணர் பக்தர்களாக இருந்தோம். ஆனால் ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை காமிச்சு, இங்கே போங்கப்பா, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட் டைமாக போய், ஏசாமி நீ உண்மையான கடவுளாக இருந்தால் எங்கள் அப்பாவை மட்டும் மாற்றிரு, நாங்கள் உங்கள்கிட்ட வந்துடுறோம் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை அப்படியே நான் பேசினேன். ஆனால் அன்னைக்கு இரவு எங்கள் அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. 8 நாள் எங்கள் அப்பா ஜெயிலில் இருந்தார். ஸோ 9வது நாள் எங்கள் அப்பா எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு, நான் இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு 84 வயசு. அன்னைக்கு குடியை நிறுத்தின அப்பா இன்னைக்கு வரைக்கும் குடிக்க மாட்டார். நல்ல பலனாக இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அவர் வேலையை அவர் தான் செய்வார். அவர் ரொம்ப விசுவாசியாக இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப நல்லா வச்சுருக்கார். அதனால் நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் நாம் அறியாததையும் எட்டாததையும் நமக்காக செய்கிறவர். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம், நீங்கள் கீழே கிடக்கலாம், உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். என் வாழ்க்கை எப்படியே போனால் எப்படி ஆகும் அப்படின்னெல்லாம் நீங்கள் நிறைய யோசிக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மாலையிலே அழுவீர்கள், ஆனால் காலையிலே உங்களுக்கு அர்ப்பளிப்பு உண்டாகும். இந்த உலகமோ சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதனால் இன்னைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நினைக்கும் போது சில நேரத்தில் இவனுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு முன்னாடி நிற்கலாம். இப்படியே என் குடும்பம் இருந்தால் என்ன ஆகும், என் பிள்ளைங்க இப்படி இருந்தால் என்ன ஆகும், நிறைய பேருக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு கலக்கம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கலாம். உண்மையிலே நான் நம்புகிறேன், நானோ என்னுடைய அம்மாவோ என்னுடைய அப்பாவோ என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு உயர்வை நினச்சதே இல்லை. என் லைஃப்லேயே பெரிய டார்கெட் 2 இருந்துச்சு. ஒன்று, நான் வளர்ந்தா ஒரு செங்கல் சூளை வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் செங்கல் சூளையில் வேலை பார்க்கும்போது அந்த செங்கல் சூளையினுடைய ஓனர் அவர்கிட்ட போய் எல்லாரும் காசை வாங்குவாங்க, அவர் திட்டுவார், இதை பண்ணாதேன்னு சொல்லுவார். உடனே அவரை பார்க்கும்போது என்ன ஆசை வந்துச்சுன்னா, நம்ம வளர்ந்தா இந்த மாதிரி ஒரு செங்கல் சூளை ஓனராக மாறினுண்டா. அதுக்கப்புறம் அவர் ஒரு புல்லட் ஒன்று வச்சுருப்பார். அந்த புல்லட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அது சவுண்டு போட்டே வரும். அவருடைய அந்த புல்லட்டுடைய சவுண்டை கேட்டால் இங்கே எல்லாருமே ரொம்ப வேகமாக வேலை செய்வாங்க. உடனே எனக்கு தோணும், நம்ம வளர்ந்தோன்னா ஒன்று ஒரு புல்லட் வாங்கணும், இன்னொன்று ஒரு செங்கல் சூளைக்கு ஓனராக மாறணும். என் வாழ்க்கையிலே எனக்கு இருந்த பெரிய 2 ஆசை இந்த ஆசை தான். ஆனால் இந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. ஏன் அந்த அளவுக்கு எங்கள் அப்பா சொல்லுகிற அளவுக்கு இல்லை.
எங்க அம்மா சொல்லுகிற அளவுக்கு இல்லை, எங்களுக்கு எந்த பின்னணியும் இல்லை, எனக்கு பெருசா படிப்பும் இல்லை. யார் தருவா? 3 லட்சம் ரூபாய் கடனையே எங்க அப்பா அம்மாவால் கட்ட முடியல, ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்தாங்க. அப்போ ஆசைப்படலாம், முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி நம்ம வேணா ஆசை வேணா படலாமே தவிர நம்ம அதை அடையவே முடியாது அப்படின்னலாம் மனசுல அவிசுவாசம் தான் வரும். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை நான் திரும்பி பார்க்கும்போது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். ஸோ இன்னைக்கு 50 செங்கல் சூழ ஓனருக்கு ஜெபம் பண்ற அளவுக்கு வச்சிருக்கிறாரு, டாக்டர்களுக்கு ஜெபம் பண்ற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நிறைய வாலிபர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வச்சிருக்கிறாரு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை ரொம்ப அற்பமா நினைக்கலாம். அதனால நீங்க முடிவுக்கு வந்துடாதீங்க, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு முடிவு எல்லாம் யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவர் எப்படியாகிலும் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எப்பேற்பட்ட கல்லான இருதயத்தையும் மாற்றுவதற்கு என் ஆண்டவரால கூடாத காரியம். ஆண்டவர் ரொம்ப அழகா அதை செஞ்சு முடிச்சிருவாரு. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விரோதமா இருக்கிற காரியத்தை ஒரு திரி அணைகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை ஒரு முடிவை உங்களுக்கு நேராக சொல்லியிருக்கலாம். நான் சொல்றேன் வேணும்னா பாரு, அந்த பையன் பிச்சை தான் எடுப்பான். நான் சொல்றேன் வேணும்னா பாரு, அவன் குடும்பம் ஒன்றும் இல்லாம போகும். நான் சொல்றேன் வேணும்னா பாரு, அவனுக்கு ஒரு நோய் வரும். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி 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 உங்களை ரொம்ப காயப்படுத்தலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற மனுஷன் ஒன்றும் கடவுள் எல்லாம் கிடையாது. இல்ல, அந்த வார்த்தையை மாற்றுகிறதற்கு இயேசு வல்லவரா இருக்கிறார். டாக்டர்கள் உங்களை குறித்து சொன்ன வார்த்தையை மாற்றுவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்க சொந்தக்காரங்க உங்களை குறித்து சொன்ன வார்த்தையை மாற்றுறது ஆண்டவருக்கு லேசான காரியம். நான் நம்புகிறேன், அவர்கள் சொன்ன எந்த வார்த்தையும் நடப்பதே இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவரை ரொம்ப நெருங்கணும்னு ஆண்டவரை எதிர்பார்ப்பாரு. அதை சரி பண்ணாம நீங்க மேலோட்டமாய் வருத்தப்பட்டு துக்கப்பட்டு அழுது இந்த மாதிரி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமுமே இல்லை. அப்படின்னா கவலைப்பட்டா பட்டுட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். குற்றப்படுத்தினா குற்றப்படுத்திட்டே இருக்கலாம். சிலர் நிறைய பேர் குற்றப்படுத்துவாங்க, அம்மாவை குற்றப்படுத்துவாங்க. நீ மட்டும் ஒரு நல்ல பணக்காரியா இருந்திருந்தா, நீ மட்டும் ஒரு நல்ல படிச்சவங்களா இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குற்றப்படுத்துவாங்க. ஆனா ஒண்ணு நீங்க ரொம்ப நல்லா நினைச்சுக்குங்க, உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கிறத நீங்க வேற யாரையுமே குற்றப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு ஒரு வேளை நீங்க குற்றப்படுத்தலாம், இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் காரணம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாம இருக்கிறதும் இன்னொருத்தர் காரணம் கிடையாது. யார் தான் காரணம் அப்படின்னா, நான் தான் காரணம். 38 வருடமாய் வியாதியா இருக்கிறார் ஒரு மனுஷன். அந்த மனுஷனை 5-6 வருஷம் ட்ரை பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கைவிட்டாங்க. அவ்வளவுதான், என் அம்மா அப்பாவே என்னை கைவிட்டாங்க, என் சொந்தங்கள் என்னை கைவிட்டாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினைக்கவே இல்லை. அவனுக்கு இருக்கிற பலத்தோட போய் பெதஸ்தா குளத்தருகே படுத்து கிடந்தான் பாருங்க. ஆண்டவர் அவனை தேடி வரும்போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த குளம் கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. அவ்வளவுதான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லைன்றதுக்காக நான் அமைதியா இல்லை, நானா போய் அந்த குளத்துல இறங்கலான்னு போகும்போது இன்னொருத்தர் குதிச்சிடறாங்க ஆண்டவரே. அப்போ அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வேற யாரையும் நான் குற்றப்படுத்த மாட்டேன், நான் தான் என் வாழ்க்கைக்கு அதிகாரின்னு நினைச்சு அவனுடைய முயற்சியை கைவிடாததுனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சாரா? ஆண்டவர் அவனை உயர்த்தினாரா? இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இந்த நாள் வரைக்கும் யாரையோ ஒருத்தரை குற்றப்படுத்தி இருக்கலாம். நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம், நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என் அம்மா அப்பா தான் காரணம், என்னை படிக்க வைக்கல, இப்படி பண்ணல அப்படி பண்ணல. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய உயர்வை தடுப்பது நான் மட்டுமே தவிர என்னுடைய உயர்வை உலகத்தில் இருக்கிற ஒருவராலும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் ஒரு விசை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போகும்போது என்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுக்கும்போது, அந்த பாஸ்போர்ட்டை எடுத்த புதுசில், அப்போ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருந்த அந்த சிஸ்டர் இங்கிலீஷில் என்னிடத்துல 4-5 கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க.
அப்போ கேட்கும்போது எனக்கு அதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரியல. நான் கொஞ்சம் அரைகுறை இங்கிலீஷில் அப்படியே தமிழில் சொன்னால் அவங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ இதை வச்சு எப்படி வெளிநாடு போவீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே எனக்கு யார் மேலே ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா அப்பா மேலே ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா மட்டும் நல்ல அப்பாவாக இருந்திருந்தா, எங்கள் அப்பா மட்டும் குடிகார அப்பாவாக இல்லாமல் இருந்திருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன் இல்லை. ஏன் அப்படின்னா நான் 6th படிக்கும் போதே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே எங்கள் அம்மா 2 ரூபா கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுடைய லீவ்லையும் பக்கத்தில் போயிட்டீங்கன்னா எங்களுடைய ஊரில் நிறைய தராசு வாடகை விற்பாங்க. அந்த தராசு 25 காசு ஒரு நாள் வாடகை. அந்த தராசை வாங்கி ஒரு சாக்கு பைக்குள்ளே வச்சு அதை தூக்கி தலையில் வச்சு அப்படியே ரோடாக நடந்து போய் பழைய பிளாஸ்டிக், பழைய இரும்பு, இல்லைன்னா பழைய பேப்பர்ஸு இதெல்லாம் ஸ்கூல் லீவில் நான் எடைக்கு வாங்குவேன். அப்போ ஆனால் நிறைய பணம் 2 ரூபா 3 ரூபா இருக்கிறதுனால நிறைய கொடுத்து வாங்க முடியாதனால பொறுக்க ஆரம்பிப்பேன். அப்படின்னா அந்த ரோட்டு நடுவு போகும்போது ஒவ்வொன்றையா பழைய ஃபீடிங்ஸ் பாட்டிலு, இன்னும் மருந்து பாட்டிலு, உடஞ்ச பிளாஸ்டிக்கு, இது எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் சாக்கில் பொறுக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுவேன்னா வாங்க ஆரம்பிப்பேன். அப்படியே வாங்கிட்டு என்னுடைய 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் படித்த 10th வரைக்கும் என்னுடைய படிப்பு செலவு முழுக்க நான் தான் பார்த்தேன். எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்தலை. ஆனால் எங்கள் அம்மா 2 ரூபா 3 ரூபா கொடுத்து விடுவாங்க. நான் போய் ஒரு சாக்கு நிறைய நான் பொறுக்கி வாங்கி சாக்கு நிறைய கொண்டு வந்து கொடுத்து குறைஞ்சது 16 ரூபா 17 ரூபா எங்கள் அம்மா கையில் கொடுப்பேன். எங்கள் அம்மா அடுத்த நாள் என் கையில் அந்த 16 ரூபாவோட சேர்த்து இன்னும் 2 ரூபா சேர்த்து இப்போ போப்பா அப்படின்னுவாரு. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அப்படி கஷ்டப்பட்டு ரொம்ப உழைக்க ஆரம்பிச்சதுனால அன்னைக்கு ரொம்ப அப்பா அம்மா மேலே கோவம் வந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்க மட்டும் நல்ல அப்பா அம்மா இருக்கலாம்ல, எனக்கு ஒரு வசதியான ஒரு அம்மா அப்பாவாக இருந்தால் நான் நல்லா படிச்சிருப்பேன்ல. இந்த மாதிரி அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் நான் செய்தித்தாள் வாசிச்சுட்டே இருக்கும்போது அந்த செய்தித்தாளில் ஒரு கட்டிங் ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னா +2ல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு பொண்ணு அவளுடைய டெஸ்ட் மணி எழுதியிருந்தா. அவள் எழுதும் போது என்ன எழுதியிருந்தான்னா, எங்கள் அப்பா ஒரு குடிகாரர், எங்கள் குடும்பம், எங்களுடைய வீட்டில் கரண்ட் விளக்கு எதுவுமே இல்லை, மண்ணெண்ணெய் விளக்குல தான் எங்கள் வீடு இருக்கும், அதனால அந்த விளக்கில் மண்ணெண்ணெய் ஊற்றுறது கூட பணம் இல்லாமல் நான் ஊரில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே போய் உட்காந்து படித்து +2ல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னு எழுதியிருந்தா. அப்படியே என்ன மூஞ்சியில் அப்படியே ஓங்கி அரைஞ்சது மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஏண்டா நீ உன் வீட்டில் விளக்கு இருக்குது, உங்கள் அம்மா அப்பா படிக்கிறதுக்கு உனக்கு நோ சொல்லவே இல்லை, உனக்கு அவ்வளோ பலன் இருக்குது, இந்த பொண்ணு ஸ்ட்ரீட் லைட்டை இருந்து படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும்னா நீ ஏன் வாங்கலை? இது இன்னொருத்தரை குற்றப்படுத்தின நீ தான் காரணம், நீ தான் காரணம். அன்னைக்கு உண்மையாகவே ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னுடைய உயர்வுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம், நான் வளராம இருக்கிறதுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். இனி எங்க அப்பா அம்மா ஒரு நாளும் குற்றப்படுத்த மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், நீ ஒரு நாள் யாரையுமே குற்றப்படுத்த முடியாது, யாரையுமே குற்றப்படுத்த முடியாது. அந்த பொண்ணை குற்றப்படுத்த முடியாது. அவ இந்த மாதிரி இருந்தனால தான் குடிகாரனா மாறினேன், அவ இப்படி இருந்ததுனால தான் நான் சிகரெட் அடிச்சேன், என் ஃப்ரெண்டு இப்படி இருந்ததுனால தான் நான் சிகரெட் அடிச்சேன். எல்லாரும் ஒரு நாள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு எங்கப்பா போச்சு புத்தி, உனக்கு எங்கப்பா போச்சு எண்ணம், யாருதான் காரணம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆசீர்வாத குறைவுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, வேற யாரும் காரணம் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, நான் தான் காரணம். ஏன் அப்படின்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலை எனக்கு விரோதமா இருந்தாலும் அதன் மத்தியிலே சாட்சியாய் வாழ்வதற்கு என்னால முடியும். அப்போ யோசேப்பு ஒருவேளை அவன் ஒன்றும் இல்லாம போயிருந்தான்னா யாரை குற்றப்படுத்த முடியும்னா தன்னுடைய சொந்த சகோதரர்களை தான் குற்றப்படுத்த முடியும். என் சகோதரங்க சரியில்லை, என் மேல பொறாமப்பட்டாங்க, என்ன எகிப்துல இப்படி வித்து போயிட்டாங்க, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு ஒருவேளை தன்னுடைய சகோதரர்களை குற்றப்படுத்தலாம். ஆனா யோசேப்புக்கு ஒண்ணு தெரியும், என்னுடைய சகோதரர்கள் என்னை குழியில போட்டாலும் இந்த இடத்துல என் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் யாரையும் குற்றப்படுத்த முடியாது, யாரையுமே விரல் நீட்ட முடியாது, யாரையுமே வாலிப தம்பி யாரையுமே நீ விரல், யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கலாம். நீ மனசுக்குள்ள நினைக்கலாம், என் வாழ்க்கை இவ்வளவு ஒண்ணும் இல்லாம போச்சுல்ல, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இல்ல, இவ்வளவு ஏமாந்தேன் இல்ல, இவன் தான் காரணம், இவன் தான் காரணம். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவரே என்ன மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களை அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே 2 கரங்களை மேல உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர் அல்ல,
நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. என் பிரச்சனை சாதாரணமானது தான் ஆண்டவரே, என்னுடைய தேவை சாதாரணமானது தான் ஆண்டவரே, எனக்கு முன்பாக நிற்கிற சகல சூழ்நிலைகளும் சாதாரணமானது தான். ஆனால் நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் நீர் சாதாரணமானவர் அல்ல. அப்படியே கைகளை மேல உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லிக்கொண்டே, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம், எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இப்ப உங்க சத்தம் அப்படியே உயரட்டும், நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்ல 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 அவர் சாதாரணமானவர் அல்லன்றத என் வாழ்க்கையில கர்த்தர் நிரூபிக்கிறார். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். நான் நம்புறேன், இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள அவர் சாதாரணமானவர் அல்லன்றத உங்க வாழ்க்கையில் அவர் நிரூபிப்பாராக. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிரூபிப்பாராக. உங்க முன்பாக நிற்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் நான் நம்புகிறேன், என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அந்த பிரச்சனை சாதாரணமானது. மனிதர்களுக்கு முன்பாக பெரிதாய் தோன்றலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அது ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக எல்லாரும் ஒண்ணு அறிஞ்சுக்கணும், என் வாழ்க்கைக்கு யாருதான் உத்தரவாதம் அப்படின்னா நான் தான் உத்தரவாதம், நான் தான் உத்தரவாதம். நீங்க எந்த இடத்துலயும் சாக்கு சொல்லவே முடியாது, நீங்க எந்த இடத்துலயும் சாக்கு சொல்லவே முடியாது. பாஸ்டர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, பாட்டு பாடி இருந்தாங்க, அவன் விழுந்து போயிட்டான் அதனால நான் விழுந்து போயிட்டேன்னு சொல்லவே முடியாது. நீங்க வேதம் சொல்லுது, ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அங்க நல்லா கவனிச்சுங்க, ஆலயத்துல 2 நடக்குது. ஒண்ணு, நிறைய பேர் தங்களுடைய பாவத்திற்காக பாவ நிவர்த்தி பண்றாங்க. ஆனா அந்த ஆலயத்துல இருக்கிற ஏலியினுடைய பிள்ளைங்க அங்க வர்றவங்களோட விபச்சாரம் பண்றாங்க, அசுத்த பாவம் பண்றாங்க. அந்த ஆசாரியர்கள் வந்து வீட்டுல சாப்பிட்றதுக்காக அந்த இறைச்சியை கொடுத்தா, எங்களுக்கு இந்த மாதிரி இறைச்சி வேண்டாம், எங்களுக்கு பச்சை இறைச்சி தான் வேணும்னு சொல்லி வலுக்கட்டாயமா மாமிச பிரியர்களாகி இறைச்சியை கையில புடுங்கி எடுத்தாங்க. ஆசாரியருடைய பிள்ளைங்க அவ்வளவு மோசமா நடக்கிறாங்க. எல்லாரும் அவர்களை பார்த்து பார்த்து என்ன இப்படி இருக்காங்கன்னு சொல்லும் போது, அவங்க வயசு, அவங்க அப்பாவுக்கு பணிவிடை செய்கிற வேதம் சொல்லுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், தேவ சமூகத்தில் வளர்ந்தான். மகனே,
இவன் விழுந்துட்டான், அவன் விழுந்துட்டான், இவன் போயிட்டான், அவன் போயிட்டான் அப்படின்னு நினைச்சு நீங்க விசுவாச வாழ்க்கையை விட்டு நீங்க பின்னாடி போயிட்டீங்கன்னா, நான் நம்புறேன் ஏலியின் பிள்ளைகள் 2 பேரும் ஒரே நாள் செத்துட்டாங்க. அவர்களை சங்காரம் பண்றதுக்கு ஆண்டவர் சித்தமாயிட்டாரு. ஆனா சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாறினாரா இல்லையா? மாறினாரா இல்லையா? நல்லா நினைச்சுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சிங்காசனத்தை கொடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சிங்காசனத்தை கொடுப்பேன்னு வாக்கு கொடுப்பாரு. ஆனா சிங்காசனத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆண்டவர் ஒரு டெஸ்ட் உங்களுக்கு வச்சிருப்பாரு. உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, போத்திபாருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா நான் இந்த தப்பை பண்ற, நம்ம 2 பேரும் பண்ணுவோம், ஏன் நான் எல்லாரையும் அனுப்பிட்டேன், யாருமே இல்லை, யாருமே பார்க்கல, யாரு இப்ப பார்க்கற, நீ நானு, ஒன்ன தவிர யாரும் வெளியே சொல்ல முடியாது. அப்ப யோசேப்பு வந்து அந்த இடத்துல ஏற்கனவே ரொம்ப பாடுபட்டு இருக்கிறான். சரி பரவாயில்லன்னு கூட பண்ணி இருக்கலாம். ஆனா ஒன்று அவன் அந்த இடத்துல பண்ணல. அந்த இடத்துல அவ்வளவு பெரிய தவறு தன்னை இழுத்ததுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் பார்க்கிறாரு, மனுஷன் பார்க்கலனாலும் கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த ஒரே ஒரு காரியத்திற்காக நான் நம்புறேன், யோசேப்புக்கு எகிப்தினுடைய அரண்மனையிலே பார்வோனுக்கு பக்கத்துல உட்காரக்கூடிய சீட்டு என்னைக்கு கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? என்னைக்கு சாங்ஷன் பண்ணப்பட்டுச்சு தெரியுமா? என்னைக்கு பரலோகத்துல சைன் போட்டப்பட்டுச்சு தெரியுமா? அன்னைக்கு போத்திபாருடைய மனைவியை ஜெயிக்கும் போது கர்த்தர் எழுதிட்டாரு, இவனுடைய உயர்வு பார்வோனுக்கு அதிகாரியாய். யாருக்குமே நடக்காது சிஸ்டர், யாருக்குமே நடக்காது பிரதர். பார்வோனுடைய சேனை அப்படின்றது இரும்பு கோட்டை. அங்க ஒரே ஒருத்தன் தான் கடவுள், அது பார்வோன் தான் கடவுள். அதற்கு பின்பாக எந்த மனுஷனுக்குமே அங்க எம்எல்ஏ எம்பி யாருமே கிடையாது. ஒரே ஒருத்தன் கடவுளே பார்வோன் தான், இன்னொரு சீட்டே கிடையாது. ஆனா அந்த இடத்துல சீட்டே இல்லாத ஒரு இடத்துல இந்த மனுஷனுடைய பரிசுத்தோன்ற இந்த டெஸ்ட்ல ஜெயிச்சதுனால கர்த்தர் அவனுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினாரா? நான் நம்புறேன், உங்களுக்கு ஆயத்தப்படுத்த மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, எல்லா டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டு மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். வாலிப தம்பி, உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அழைப்பை நீ பெற்றுக்கொள்ளணும்னா, நீ அந்த டார்கெட்டை அடையணும்னா, அந்த விஷனை கர்த்தர் கையில தரணும்னா, நீ எங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, உன்னை சுற்றி இருக்கிற இடத்துல நீ ஜெயிக்காட்டா, கர்த்தர் உன்னை அனுப்புகிற அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிக்காட்டா, கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. சில நேரத்தில் ஆண்டவர் நிறைய பேரை குட்ட வைப்பாரு, நிறைய பேரை திட்ட வைப்பாரு. வேதம் சொல்லுது, அவரோடு கூட பாடுகள் சகிப்போமே ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். சகிக்கணும், சகிக்கணும், நின்று சகிக்கணும். நான் ஊழியத்துல 2005 கோயம்புத்தூர்ல 3 பேரை வச்சு திருச்சபை ஆரம்பித்தோம். அந்த 3 பேரை வச்சு திருச்சபை ஆரம்பிக்கும் போது ஒரு பிரச்சனை இல்லை, சொல்லி மாறாது, அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனா உண்மையிலேயே ஒன்று மட்டும் சொல்றேன், எல்லா பிரச்சனையிலும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நின்னுட்டேன், சகிச்சுட்டேன். பரவாயில்ல ஆண்டவரே, திட்டட்டும் ஆண்டவரே, ஏசட்டும் ஆண்டவர். எவ்வளவு கெட்ட வார்த்தை. அந்த ஏரியாவில் இருக்கிற ரவுடி பையன் முன்னாடி வந்து நின்று அப்படியே வாயை திறந்து முழுக்க முழுக்க கெட்ட வார்த்தை பேசுவான். அப்படியே கல்ல தூக்கி ஆராதனை நடந்திருக்கும் போது தூக்கி சச்சி மேல போட்டுருவான், ஜன்னலை அடிச்சு வச்சிருவான். எத்தனை, அதுக்கு மிஞ்சி அந்த வாடகைக்கு அந்த இடத்தை கொடுத்த அந்த ஓனர் பல கோடி ரூபாய் சொல்றாங்க. நம்ம சர்ச்சில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் பக்கத்துல வந்துட்டாங்க. அந்த ஓனர் மண்வெட்டி எடுத்துட்டு என்ன வர சொல்லி டிச்சு கிளீன் பண்ணணும், நீங்க தான் ஃபாதர் கிளீன் பண்ணணும்னு சொல்லுவார். எங்க பசங்க எல்லாம் அவ்வளவு திட்டுவாங்க, என்ன பாஸ்டர் நீங்க போய் அவர் சொல்றாருன்னு செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனா அந்த மனுஷன் சொல்றது மாதிரி அந்த டிச்சை நான் கிளீன் பண்ணுவேன். அந்த மனுஷன் இந்த மண்ணை வெட்டி போடுங்க, அந்த மண்ணை வெட்டி போய் என்ன பார்த்து சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல நிக்கணும், ஒரு இடத்துல வளரணும்னா அவ்வளவுதான். யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே அப்படியே சென்சிட்டிவாய் போயிட முடியாது. எனக்கு இந்த இடத்துல அழைப்பு இல்லை, நான் இப்படி எல்லாம் அடி பண்ண முடியாது, நான் இந்த மாதிரி எல்லாம் கீழ்ப்படிய முடியாதுன்னு நினைச்சு நீங்க போனீங்கன்னா எப்படி குடும்பத்தை கட்ட முடியும், எப்படி முன்னேற முடியும்? நீங்க எங்க போனாலும் நான் சொல்றேன், உங்களால நிலையா நிக்கவே முடியாது. அந்த இடத்துல அந்த பிரச்சனையை யார் அனுமதிச்சிருப்பார்னா, கர்த்தர் தான் அனுமதிச்சிருப்பாரு. சிமேயை தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு.
நீங்க அந்த இடத்துல காத்துருங்க, நீங்க அந்த இடத்துல பொறுத்துருங்க, நீங்க இந்த இடத்துல சகித்து கொள்ளுங்க, நீங்க அந்த இடத்துல கர்த்தருடைய பலத்தை மட்டும் கேளுங்க. நான் நம்புறேன், அதே மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்க தலையை ஒரு நாள் உயர்த்தாம கர்த்தர் இருக்கவே மாட்டார். நிச்சயமா சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த மனுஷன் உங்களை அவமதிச்சாங்களோ அங்க, ஆனா நீங்க என்ன ஆண்டவரிடத்துல கேட்கணும் அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே நான் சகிக்கணும், நான் சகிக்கணும், நான் சகிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க நினைக்கிறது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மேலோட்டம் அப்படியெல்லாம் கிடையாது. என் கூட சர்ச்சுக்கு வந்த நிறைய பேர் இருக்காங்கப்பா, என் கூட ஒரே லைன்ல சர்ச்சில் உட்காருவோம். அந்த லைன்ல 7 பேர் 8 பேர் இருப்பாங்க. நான் ட்ரம்ஸ் அடிச்சு முடிச்சுட்டு அடுத்தவங்க கையில குடிச்சுவேன், அடுத்தவங்க கையில பாஸ் 20 பாட்டாவது பாடுவாரு. என் கூட 7 பேர் லைனா உட்கார்ந்து ட்ரம்ஸ் வாசிச்சோம், 7 பேர் சேர் போட்டோம், 7 பேர் எங்க பாஸ்டருக்கு உதவி செஞ்சோம். ஆனா 7 பேர்ல 2 பேரை தவிர வேற யாருமே இல்ல, விசுவாசத்திலே இல்ல. நிறைய பேர் 2-3 பேர் குடிகாரங்களா இருக்கிறாங்க. ஏப்பா 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 அவங்க என்ன பண்ணல அப்படின்னா, சர்ச்சுக்கு வந்தாங்க, வேலை செஞ்சாங்க. ஆனா இன்னொரு வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை வெளியே இருந்துச்சு. அந்த வாழ்க்கையை வச்சு இந்த வாழ்க்கை ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா பதில் கொடுப்பாருன்னு அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. பிரதர், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், சிஸ்டர் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. அந்தரங்கத்துல தப்பு பண்ணிட்டு, அந்தரங்கத்துல பாவம் பண்ணிட்டு, அவ்வளவு அசுத்தமா வாழ்ந்து நீங்க எவ்வளவு நடிப்பு நடிச்சு எத்தனை பேரை வேணாலும் கைக்குள்ள போடலாம், எத்தனை பேருக்கு முன்னாடி வேணாலும் நல்லவனா இருக்கலாம். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, ஒரு நாள் பிரதர் பாஸ்ட் இப்படி சொல்றாரேன்னு நினைக்காதீங்க பிரதர். உங்க மேல ரொம்ப அன்பு வச்சு சொல்றேன், என் கண்ணால பார்த்ததை சொல்றேன். 25 நான் வருகிற ஜூன் மாதம் 16ஆம் தேதி 25 வருஷம் சில்வர் ஜூபிலி என்னுடைய ஊழியத்துல கொண்டாட போற 25 வருஷம். இந்த 25 வருஷத்துல எத்தனையோ பேரை பார்த்தேன். மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லவங்களா நடிச்சு அந்தரங்க வாழ்க்கையில எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணலாம், எவ்வளவு அசுத்தம் பண்ணலாம். மனைவியினுடைய வாயை அடைச்சுக்கலாம், கணவனாருடைய வாயை அடைச்சுக்கலாம், அம்மா அப்பாவை டேன்னு கூப்பிட்டா அமைதியா இருவாங்கன்னு சொல்லி அப்படி தீவிரமா நின்ன நிறைய பேர் ஒண்ணுமே இல்லாம போய் அவங்க எல்லாவற்றையும் இழந்து நிக்கிறத என் கண்ணால பார்த்திருக்கிறேன்ப்பா, என் கண்ணால பார்த்திருக்கிறேன். இந்த 2 வேடம் போடுகிற வாழ்க்கை கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப நாள் ஓடாது பிரதர், ரொம்ப நாள் ஓடாது. அவ்வளவு தப்பு பண்ணிட்டும் நிரூபிக்கிற, அவ்வளவு தப்பு பண்ணிட்டும் கோவப்படுற, எப்படி ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான, அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 2 வேடம் நீங்க போட்டு, நான் சொல்றேன், உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. நீங்க கர்த்தர் சமூகத்துல போய் உடைஞ்சு அவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், மனம் இறங்குகிற தெய்வம் உங்களை எப்படினாலும் தூக்கி எடுப்பார், மறுபடியும் உங்களை அலங்கரிப்பார். அவரால் தூக்கி எடுக்க முடியாத ஒரு மனுஷனும் இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. முழு பலத்தோடு நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சத்தமா சொல்லும், நீங்க சாதாரணமானவர் அல்ல. இயேசுவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லிக்கொண்டே, எங்கள் தகப்பனே யெகோவா,
நீங்க சாதாரணமானவர் அல்ல. மனசார இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுக்க போறார். ஆண்டவர் நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, உன் மேல ஒரு ஸ்பெஷல் அழைப்பு இருக்குது. உன் குடும்பத்திலேயே ஒன்ன மட்டும் எனக்காக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் தலை மேல விசேஷித்த அபிஷேகத்தை வச்சேன். எத்தனையோ பேர் உனக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ பேர் ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. நிறைய பேர் மரிச்சே போயிட்டாங்க. ஆனா மோசையை காப்பாத்தினது மாதிரி உன்னை எந்த இடத்துல சாவேன்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல நான் உன்னை காப்பாத்தின மகளே. நீ ஸ்பெஷல், நீ கர்த்தரால விசேஷமாய் அழைக்கப்பட்டவள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உன்னுடைய வழி சரியில்லாம இருக்குது, உன் பாதை சரியில்லாம இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் திரும்புவாயானால் மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், மறுபடியும் நான் உனக்கு இழந்த ஸ்தானத்தை நான் தருவேன். எந்த இடத்துல இருந்து நீ எடுக்கப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை நான் நிறுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்புறவங்க மட்டும் கைகளை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சத்தமா, நீங்க சாதாரணமானவர். இயேசுவே, நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமா உங்க குரல் வானத்துக்கு எட்டுகிற அளவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உச்சரிக்க ஒரு அற்புதம் நடக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த மைதானம் முழுவதும் கர்த்தருடைய ஒரு பலத்த பிரசன்னம் இந்த கடைசி நாள் கூட்டத்தில் இறங்கி வந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேர் ஆண்டவர் தொடுறாரு. நிறைய பேருடைய தோளின் மேல் கர்த்தருடைய வஸ்திரம் போடப்படுகிறது. நிறைய பேரை கர்த்தர் மீண்டும் தூக்கி எடுக்கிறார். சத்தத்தை உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை படிப்படியா வளர்த்துவார். ஆண்டவர் படிப்படியா நமக்கு சொல்லி தருவார், படிப்படியா தட்டி கொடுப்பார். எல்லா சூழ்நிலைக்குள்ளையும் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். நான் வறுமையை பார்த்துட்டேன், வறுமைக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போனார். குறைவை பார்த்துட்டேன், நிராகரிப்பை பார்த்துட்டேன். இந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போனார். ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள சகிச்சு 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 பரவாயில்ல ஆண்டவரே, அவர் தான் தேற்றுவார், அவர் தான் ஆற்றுவார், அவர் தான் காயம் கட்டுவார். கடைசியில பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலெல்லாம் நான் சகித்தேனோ, எந்தெந்த இடத்துலெல்லாம் நான் விட்டு கொடுத்தேனோ, எந்தெந்த இடத்துலெல்லாம் நான் அடங்கி இருந்தேனோ, இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இதுக்காக ஆண்டவரே இந்த பாதையில நடத்துனீங்க, இதுக்காக ஆண்டவரே. பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை ஒரு பாதையில நடத்துறாருன்னா கண்டிப்பா நோக்கம் இருக்கும் சிஸ்டர். ஒருத்தவங்க உங்களை திட்டுறாங்கன்னா கண்டிப்பா நோக்கம் இருக்கும் சிஸ்டர். நீங்க எதிர்த்து கோவப்படுறதுக்காக அவங்க உங்களை திட்டல, நீங்க எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஆண்டவர் உங்களை திட்ட வைக்கல. ஆண்டவர் அவன் மூலமா கர்த்தர் உங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார். எல்லாருமே உங்களை தனியா விட்டுட்டு நீங்க தனிமைப்படுத்தப்படுறீங்களா, அவரோட அவர் நெருக்கமாகணும்னு விருப்பப்படுறாரு. அதனாலதான் எல்லாருமே உங்களை விட்டு போறாங்க. உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையா, உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையா, நான் உன்னை புரிஞ்சுக்குவேன்னு உங்க தோள் மேல கைய போடுறதுக்காக தான், அந்த ஃபீலை நீங்க உணரணுன்றதுக்காக தான் யாருமே உங்களை புரிஞ்சுக்கல. பெத்த அப்பா, பெத்த அம்மா, கட்டின மனைவி, கணவன், பிள்ளை, அத்தனை பேர் எதிரா நிற்கும் போது, அத்தனை பேரும் மனசுல கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்கும் போது, ஏன் இந்த மாதிரி தனிமையா ஆண்டவர் விடுறாருன்னா, ஒரு வெற்றி உள்ள தலைவன் என்னைக்குமே தனிமைதான். ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவி என்னைக்குமே தனிமை தான். ஒண்ணு நினைச்சுக்குங்க பிள்ளைகளே, நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்க வெற்றி அடையணும், சாதிக்கணும், மற்றவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் சாட்சியா நிறுத்தணும்னா ஆண்டவர் உங்களை எல்லாரோடையும் சேர்த்து நடத்த மாட்டாரு. கர்த்தர் உங்களை தனியா தான் நடத்துவாரு. கழுகு தனியா தான் பறக்கும், அதனாலதான் உயரமா பறக்கும். அதனாலதான் அந்த கழுகை யாருமே அதற்கு தொட முடியாது. உங்களை ஆண்டவர் அப்படிதான் நடத்துவாரு. தனிமைய பக்கத்துல பெட்ல படுத்து கிடக்கிறவங்க கூட நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா யார் ரொம்ப புரிஞ்சுக்குவார்னா, இயேசு நம்மை நன்றாய் புரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. திருச்சபையில
நாங்கள் வந்து ஒரு வாடகைக்காக 2வது ஒரு இடத்துக்கு போனோம் பாருங்க. ஒரு 10 சென்ட் 8000 ரூபாய் வாடகை. அந்த 8000 ரூபாய் வாடகை கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள். அப்படின்னா அந்த வாடகையே கொடுக்க முடியாது. ஐயோ 1ஆம் தேதி வருதேன்னு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த 8 சென்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த இடம் வந்து முள் காடா நிறைஞ்சிருக்குது. அப்போ வந்து அந்த இடத்த நிறைய அது பண்ணவே முடியாது. அது ரொம்ப பெரிய பட்ஜெட். சும்மா ஆனா கையை நீட்டி ஜெபம் பண்றது, ஆண்டவரே இந்த இடத்த ஆசையார விட்டுருச்சு, கேட்டு வைப்போமே அப்படின்றது மாதிரி சும்மா கையை நீட்டி இந்த இடத்த கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஊழியம் செய்வோம் அப்படின்னு சும்மா அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காது. ஒரு நாள் சர்ச்சில் 21 நாள் உபவாச ஜெபம் நடந்துச்சு. அந்த 21 நாள் உபவாச ஜெபம் நடத்துகிற அந்த இடையில எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது, இந்த பூமியினுடைய சொந்தக்காரர் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அந்த ஆவியினுடைய நிறைவுல ஒரு கடப்பாரை எடுத்துட்டு போயிட்டு ஒரு 10 பசங்களை, பாலிய பசங்களை கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கடப்பாரை வச்சு ஆழமா ஒரு குழி போட்டாச்சு. ஆழமா ஒரு குழி போட்டு என் பாக்கெட்ல இருந்து 5 ரூபாய் காயின், நான் மறக்க மாட்டேன், அந்த 5 ரூபாய் காயினை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த லேண்டோட சொந்தக்காரன்ட்ட போய் 5 ரூபாய் அட்வான்ஸ் பண்றோம்னா மூஞ்சிலே தூக்கி வீசுவான். ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் நீங்க, இந்த பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது. நான் ஒண்ணு பண்றேன், இந்த 5 ரூபாவை பரலோகத்துக்கு அட்வான்ஸ் பண்றேன். இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்படணும், அதுல நாங்க ஆராதிக்கணும். உண்மையா ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த ஜெபத்தை பண்ணும்போது அதை பண்ணி முடிச்சிட்டு நிறைய நேரத்துல சிரிப்பு தான் வரும். ஏடா நீ பைத்தியமாடா, கோமாளியாடா, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நீ என்ன பண்ண முடியும்? ஆனா ஏற்ற நேரம் வந்த போது ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணி இன்னைக்கு அதே இடத்துல மகா பெரிய ஒரு தேவாலயம் கட்டுவதற்கு உதவி செய்த அந்த தேவன் உங்களை கைவிட்டுருவாரா? உங்களை தூக்கி விசிறடிச்சிருவாரா? நான் நம்புறேன். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், ஒன்றும் இல்லாத இடத்துல எல்லாவற்றையும் உண்டாக்குகிற கர்த்தர், பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுகிற கர்த்தர், எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டீர்களோ அந்த ஸ்தானத்திலே நிறுத்துகிற கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் ஒண்ணு மட்டும் தான் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். நீங்க ஒப்பு கொடுத்தா போதும் சிஸ்டர், நீங்க ஒப்பு கொடுத்தா போதும் பிரதர், நீங்க ஒப்பு கொடுத்தா போதும் பிரதர். ஏன்னா ஆண்டவர் வந்து உங்களை உருவாக்காம கர்த்தர் பயன்படுத்த முடியாது. உங்களை உருவாக்காம பயன்படுத்த முடியாது. உங்களை ஆண்டவர் மோல்டு பண்ணணும்னா வலிக்க தான் செய்யும். என்னன்னா பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்காக வரும். இந்த மேடையை நான் தேடி போகல, இந்த மைக்கை நான் தேடி போகல. உங்க நிறைய பேருக்கு என்ன யாருன்னே தெரியாது. நான் இதுக்காக ஆசை கூட படல, இதுக்காக எழுதி வச்சு ஜெபம் பண்ண கூட இல்லை. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருக்கு முன்னாடி நிக்க இந்த மைக் என்ன தேடி வந்துச்சு, இந்த மேடை என்ன தேடி வந்துருச்சு, ஜனங்கள் என்ன தேடி வந்தாங்க. நான் நம்புறேன், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, நிச்சயமா மறைந்திருக்க மாட்டாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன், என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். கைகளை மேல தட்டி, உங்க பிள்ளனா சத்தமா, உங்க பிள்ளனா நானும் பார்க்கணும், உங்க சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை
காரியம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் கேளுங்க. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசேப்பு சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் அல்ல நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவு. இன்னொன்னு சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் அல்ல, தேவனே இவ்விடத்திற்கு என்னை கொண்டு வந்தார். உங்க வாழ்க்கையில நீங்க 2 வார்த்தை சொல்லணும். ஒண்ணு என்ன சொல்ல தெரியுமா? நான் அல்ல, என் படிப்பு இல்லை, நான் எங்கேயோ கடந்தேன், ஆனா ஆண்டவர் நான் அறியாததும் எட்டாததும் எனக்கு தந்துட்டாரு. 2வது ஒரு வார்த்தை சொல்லணும், நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல. என்னை ஆற்றினது யாரு? என்னை தேற்றினது யாரு? என் காயம் கட்டினது யாரு? கர்த்தர். நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த வளாகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவருடைய கம்ஃபர்ட்டை நீங்க உணரணும், அவரை ஃபீல் பண்ணணும், அவரை ஃபீல் பண்ணணும் பிரதர். இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை பிரதர், பிரயோஜனமே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன்னுடைய சிநேகிதர் ஒருவனிடத்துல பகை இருக்குமானால் நீ காணிக்கை பெட்டியில காணிக்கை கூட போடாதப்பா, வச்சுட்டு போய் முதல்ல உன் சகோதரத்துல ஒப்புரவாகி திரும்பி வந்து போடுப்பா. வேண்டாம், அங்கீகரிக்க மாட்டாரு. நீங்க நினைக்கிறது மாதிரி ஆண்டவர் மனுஷன் கிடையாது, மனுஷன் கிடையாது. எல்லாத்தையும் சவுல் இதே மாதிரி தான் இருந்தான், எல்லாத்தையுமே பண்ணுவான். ஆனா கடைசியில நடிச்சுக்குவான். பாருங்களேன், என்ன நடிச்சுக்குவான் அப்படின்னா, எப்பா ஆண்டவர் இந்த ஆடு மாடுகள் எல்லாம் அழிக்க சொன்னார்ல, நீ ஏப்பா உயிரோட வச்சுக்கன்னு கேட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? இல்ல, கொஞ்சம் கொழுமையானதை எடுத்து வச்சேன். யாருக்கு அப்படின்னா கர்த்தருக்கு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடக்கல் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் தானப்பா உத்தமம். செவி கொடுத்தல் தானப்பா முத்தமோ. அப்போ எதுக்கும் பலி, எதுக்கும் ஆடு மாடு? இந்த சவுல் ஆண்டவர் தான் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. ஆனா என்ன அப்படின்னா, நல்லவன மாதிரி நடிச்சான், ஆனா நல்லவன் கிடையாது. பயப்படுறது மாதிரி நடிச்சான், ஆனா பயப்படல. அந்த ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாரு. இல்ல, அப்படி வேடம் போட முடியாதுப்பா, வேடம் போட. இன்னைக்கு இந்த பாட்டை நீங்க எல்லாரும் சேர்ந்து, நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த பாட்டை கற்றுக் கொடுத்தா போக விரும்புறேன். ரொம்ப அழகான பாடல். காலம் கனவாய் நினைவாய் போனதே, இந்த காலம் எல்லாம் எனக்கு போச்சு, போனதெல்லாம் போட்டும். நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே, நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவே. என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவே. என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடு. எனக்கு தெரியும், இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் லட்சங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்த போறாரு. உங்களை கொண்டு கர்த்தர் ராஜ்யங்களை அசைக்க போறாரு. உங்க குடும்பத்தை கர்த்தர் தலை நிமிர பண்ண போகிறாரு. கர்த்தர் நிறைய பேரை செலக்ட் பண்ணி, நீங்க சாதாரணமானவங்க அல்ல. இல்ல, ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு பிளான வச்சிருக்காரு. ஆனா உங்க மேல இவ்வளவு பெரிய திட்டம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் சத்துரு எப்படியாவது உங்களை விழத்தள்ளுறதுக்கு முயற்சி எடுக்கிறான். ஆனா கர்த்தர், எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி கைவிடுவேன்? எபிராயிம சட்டப்படி எபிராயிம கைவிட்டு தான் ஆகணும். ஏன்னா எபிராயிம் ஆண்டவரை தேடாம அந்நிய தெய்வத்தை போய் தேடினாங்க. ஆனா எபிராயிம் கர்த்தர் சமூகத்துல வந்த உடனே ஆண்டவர் எபிராயிமா பார்த்து சொல்ற, எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஏன் ஆண்டவரே என்னை கைவிட மாட்டீங்கன்னு கேட்டா, உன்னை கையை பிடிச்சி நடக்க பழக்க வச்சது நான்ப்பா, உன்னை ஒன்னும் இல்லாம இருந்து தூக்கி நிறுத்துறது நான்ப்பா. இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம், உங்களை கைவிடலன்றதை இன்னொரு டைம் நிரூபிக்கிறதுக்காக தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை கைவிடல, உங்களை கைவிடல. ஏன் கைவிடல அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் உங்களை தேடி வந்தாங்க சிஸ்டர், எத்தனையோ பேர் உங்களுக்கு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் உங்களை தேடி வந்தது எப்ப தெரியுமா? நீங்க ஒன்னும் இல்லாம இருக்கும்போது கர்த்தர் உங்களை தேடி வந்தாரு. நீங்க குழியில கிடக்கும் போது கர்த்தர் தேடி வந்தாரு. இன்னைக்கு நீங்க பாக்குற அத்தனையும் யாருடையதுன்னா அவர் உங்களுக்கு கொடுத்தது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பாடலாமா சேர்ந்து? காலம் கனவாய்
நினைவாய் போனதே. நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. சத்தமா பாடு. காலம் கனவாய் போனதே. நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. இப்ப எல்லாரும் சொல்லுங்க. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம். இன்னும் நான் உங்க பிள்ளைதாண்டவர கைய மேல தட்டி உங்க பிள்ளைனா உங்க பிள்ளைனா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேரை இளைய குமாரனை போல அவருடைய பிள்ளையா மாற்றுறதுக்கு ஆண்டவர் விரும்புற. உங்க பிள்ளாண்டவரே உங்க பிள்ளாண்டவரே உங்க பிள்ளாண்டவரே உங்க பிள்ளாண்டவர் உங்க பிள்ளாண்டவர். இளையகுமாரன் ஒரு முடிவு எடுத்துட்டார். இளையகுமாரன் ஒரு முடிவு எடுத்தான். என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, எனக்கு பிள்ளை என்ற அதிகாரம் இல்லைன்னா கூட எனக்கு பரவாயில்ல, ஆனா எங்க அப்பாவை நான் எப்படியாவது பாத்துறேன். எங்க அப்பா பிரதர் ஒன்னு சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு போன வேலை திருப்பி கிடைக்காட்டா கூட பரவாயில்ல, பரவாயில்ல ஏசப்பா. எனக்கு போன வீடு எனக்கு திருப்பி கிடைக்காட்டி கூட பரவாயில்ல ஏசப்பா. எனக்கு போனது எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஒண்ணு மட்டும், எனக்கு நீங்க மட்டும். எனக்கு இங்க இருக்கிற நிறைய பேரை நான் பாக்குறேன், உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆனா இயேசுவை மட்டும்தான் நிறைய பேர் இழந்துட்டீங்க. எல்லாமே இருக்குது, இயேசு மட்டும்தான் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் தனியா போய் உட்கார்ந்து டாடி சொல்லியிருக்கீங்களா? நான் இன்னைக்கு வரைக்கும் என் தனி ஜெபத்தில் ஜெபிக்கும் போது கூட அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, கோயம்புத்தூர்ல வந்து உங்களை பார்த்து தூதர்கள் யாராவது ஒருத்தர் கோயம்புத்தூர்ல உங்களுக்கு யார தெரியும்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல என் பேரு, எனக்கு பென்ஸ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் பேர வேணாலும் செஞ்சுக்க. இன்னைக்கு நிறைய பேரு ஒண்ணு நினைச்சுங்க, இயேசுவை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற 90% 80% பேருக்கு இயேசுவை தெரியும். இயேசுவை தெரியும். இயேசுவை தெரியாதவங்க ரொம்ப குறைவு. இயேசுவை பிடிக்குமான்னு கேட்டா இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு இயேசுவை பிடிக்கும். இயேசுவை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா இயேசுவுக்கு யார தெரியும்? இயேசுவுக்கு யார தெரியும்? இதுல சிஎம் வந்து எனக்கு தெரியும்னா எல்லாருமே சொல்லுவாங்க சிஎம் எனக்கு தெரியும். அது பெரிய விஷயம் இல்ல. சிஎம்முக்கு என்ன தெரிஞ்சாதான் என் தேவைகள் சந்திக்கப்படும். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நிறைய பேர் ஒருவேளை சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்து இயேசுவை ஏத்துக்கலாம். இயேசு உங்களுக்கு தெரியும் தெரியும் தெரியும், ஆனா இயேசுவுக்கு வேணாம் வேணாம் வேணாம். இதுக்கு பின்னாடி போய் என்னத்தை பார்த்தீங்க, என்னத்தை கண்டீங்க? எல்லாத்தையும் இழந்ததுதான் மிச்சம், எல்லாத்தையும் இழந்ததுதான் மிச்சம். அதனால இன்னைக்கு ஒரே ஒரு இந்த பாட்டை பாடிட்டு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். ஆனா நீங்க ஒப்புரவாகணும்னு ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இந்த 2025 நிறைய பேருடைய தலையின் மேல ஆண்டவர் அவங்க நெற்றியில எழுதப்பட்டிருக்கிற சத்துருடைய எழுத்தை மாற்றி கத்தரை எழுத போறாரு. உங்க தலையெழுத்தையே ஆண்டவர் மாற்ற போறாரு. நிறைய வாலிப தம்பியினுடைய தலையெழுத்தையே ஆண்டவர் மாற்ற போறாரு. உன்னை குறிச்ச ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு. இந்த தேசம் ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்க போகிறது. அந்த எழுப்புதலுக்கு ஆண்டவர் உங்களை நிறைய பேரை, நான் சொல்றேன், எதை குறிச்சு யோசிக்க வேண்டாம், அவருடைய வல்லமை இன்றும் குறைந்து போகவே இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சோ இந்த அந்த வரி, நான் உம்மை பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நான் உம்மை பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே, நம்புங்கப்பா. யாருமே என்ன நம்பல ஆண்டவரே. 10 ரூபாய்க்கு உன்னை நம்பல, 1000 ரூபாய்க்கு உன்னை நம்பல, யாருமே உன்னை நம்பல, யாருமே உன்னை நம்பல. ஆனா இயேசு மட்டும் உன்னை நம்ப ஆரம்பிச்சுட்டாருன்னா
இந்த உலகம் உங்களை நம்ப ஆரம்பிக்கும். அம்மா அப்பா நம்ப ஆரம்பிப்பாங்க. உன் கையில நம்பி பொறுப்புகள் கொடுக்கப்படும். உன்னை நம்பி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் செய்யப்படும். அவர் ஒருத்தர் நம்பிட்டா போதும். இந்த உலகமே உலகமே ஹalleluya. பாடலாமா சேர்ந்து? ஓ ஹalleluya. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். இப்ப சொல்லுங்க, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. சத்தமா நீங்க சொல்லுங்க. நீங்க வாயார ஏசப்பாட்ட சொல்லுங்க. உங்க கைய மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க. இந்த கைய நீங்க புடிச்சுக்குங்க ஆண்டவரே. இந்த கைய நீங்க புடிச்சுக்குங்க ஆண்டவரே. உங்க கைய நான் புடிச்சா விட்டுருவேன், ஆனா என் கைய நீங்க புடிச்சா விட மாட்டீங்க. கைய உயர்த்தி என்ன நினைச்சிருங்க ஆண்டவரே. ஹalleluya. நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். உன் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை கையை உயர்த்தி நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. என்ன ஆராதிப்பே 10 டைம் கையை உயர்த்தி நம்புங்கப்பான்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சத்தமா என் பிள்ளைய நம்புங்க ஆண்டவர். என்ன நம்புங்க ஆண்டவர். இன்னும் ஒரே ஒரு டைம் என்ன நம்புங்க ஆண்டவரே. நீங்க நம்புற அளவுக்கு நான் வாழல, தப்புதான். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது தப்புதான் ஆண்டவரே, தப்புதான்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளுங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கிற கேளுங்க. எஸ் எஸ் சிஸ்டர், சிஸ்டர், உங்க முழங்கால கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். உங்க ஜெபத்தை எதிர்பார்த்து கர்த்தர் வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழத்தை. தேவனே தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை. சித்தமன் மீது வைத்திட்ட வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே.
உள்ளரங்கத்திலே பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறார். நான் 2005 வருஷம் கோயம்புத்தூர்ல இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க சென்னையில மாதவரத்துல ஒரு சர்ச் பாஸ்டரா இருந்தேன் ஒரு 6 மந்த். ஆனா அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தேன். ஆனாலும் முழு ஊழியத்தையும் நான் தான். அங்க ஒரு 150 பேர் பக்கத்துல வருவாங்க. ஆனா திடீர்னு கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 3 பேரை வச்சு சர்ச்சை நடத்தும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால கோயம்புத்தூர்ல ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்துட்டு போய் கோயம்புத்தூர்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் முள்காடு தனியா யாருமே இல்லாத இடம் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் போனேன். அங்கெல்லாம் போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முழங்காலையே நின்று நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னை நம்புங்க, ஆண்டவரே என்னை நம்புங்க, ஆண்டவரே என்னை நம்புங்க, ஆண்டவரே. எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, அறிவில்லை, நான் எப்படி ஊழியம் செய்வேன்னு தெரிலாதான். என்னுடைய ஊழியத்திற்காக நானும் என்னுடைய சர்ச்சில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சில் எந்த விஷயத்துக்குமே தவற மாட்டோம். ஆல் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஒன்று அவனுக்கு கிடைக்கும், இல்லைன்னா எனக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எங்கள் 2 பேரை தவிர வேறு யாருமே வாங்க முடியாது. ஆல் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆராதனை முடிச்சோன்னா நாங்கள் 2 பேரும் வெளியே போய் பேசிட்டு அன்னைக்குள்ள செய்தியை குறித்து பேசிட்டே போவோம். அப்போ 2 பேருமே ஊழியத்துக்கு ஒன்றா போகணும்னு நினச்சோம். 2 பேருமே 10th தான் படித்தோம். அவன் என்ன பண்ணிட்டான், 10th பாஸ் பண்ணிட்டான். நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன். நான் 10th ஃபெயில் ஆனோடனே எங்கள் பாஸ்டர் என்னை டுட்டோரியில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். அங்கேயும் என்னால் கரெக்டாக அந்த பாஸ் படிக்க முடியாதனால டுட்டோரியலில் இவனை பாஸ் பண்ணவே வைக்க முடியாது, நீங்கள் வேற எங்கேயாவது கொண்டு விடுங்கன்னு சொன்னோன்னே எங்கள் பாஸ்டர் என்னை ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் விட்டார். ஒரு நாள் பாஸ்டர் என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி நீ பைபிள் காலேஜுக்கு வண்டியே போறியா அப்படின்னு கேட்டார். போகிறேன்னு உடனே என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், நம்ம 2 பேருமே பைபிள் காலேஜுக்கு போயிடலாம், 2 பேருமே ஒன்றா போனால் நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நீ 10th ஃபெயில் ஆகிட்டேன், நான் பாஸ் ஆகிட்டேன், நான் இப்போ +2 ஜாயின் பண்ண போகிறேன், நான் +1 +2 படிச்சிடுறேன், நீ முன்னாடி போ, நான் வேணா பின்னாடி வரேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவனை பார்த்து சொன்னேன், இல்லைப்பா எனக்கு என்னமோ ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சாரா இல்லையான்னு ஒரே சந்தேகமாக இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரில அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, சரி உனக்கு என்ன இப்போ ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சாரா இல்லையான்னு தெரியணும், அவ்வளோதானே, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா உன்னை ஊழியத்துக்கு ஏசப்பா அழைச்சிருக்கிறாரு, நீ கண்ணை மூடிட்டு போகலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு போகலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே நான் சொன்னேன், தாராளமாக அந்த டெஸ்ட்டு பண்ணுன்னு சொன்னோன்னா ஒரு நோட்டை எழுதிட்டு சும்மா இங்கிலீஷில் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், அந்த டைரிக்கு மேலே ஒரு எழுத்து எழுதினான். அவன் எழுதிட்டு இதை வாசி அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. நானும் ஒரு 10 நிமிஷம் எழுத்து கூட்டி 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 வாசிக்கிறேன், என்னால் வாசிக்கவே முடியல. உடனே அவன், நான் சொல்லிட்டேன் என்னால் வாசிக்க முடியலன்னு சொன்ன உடனே அவன், டே பிரைஸ் தி லார்ட்னு எழுதியிருக்கான்டா, PRAISC PRAISC அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான், அதை பிரைஸ் அப்படின்னு சொல்ல தெரியல. உடனே அவன் என்ன பார்த்து சொன்னான், ஏண்டா பிரைஸ் தி லார்ட்னு ஒன்று எழுதுனதே வாசிக்க தெரியல, நீ எப்படா போய் ஊழியக்காரனா மாற போற, எப்படா பைபிள் காலேஜுக்கு போற. பைபிள் காலேஜுக்காக போறதுக்கு என் பெட்டியை தூக்கும் போது எனக்கு வச்சிருந்த முதல் டெஸ்ட்ல தோற்று போனவன் தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நினைக்கிறேன், எங்க அம்மா அப்பா பெட்டியை கையில தூக்கின உடனே நீ போறனா போயிரு, ஆனா உனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்கிறதா நீ நினைக்க வேண்டாம். ஏன்னா உன்னை நம்பிதான் நாங்க 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்க, நீ விட்டுட்டு போறல, போயிரு. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் லெட்டர் வரும்போது எனக்கு லெட்டர் வராது, அவ்வளோ வருத்தமா இருக்கும். எல்லாரும் 3 மாசத்துக்கு ஒரு டைமாவது அவங்கள பார்க்க வரும்போது எனக்கு யாரும் பார்க்க கூட வரமாட்டாங்க, அவ்வளோ வருத்தமா இருக்கும், அவ்வளோ வருத்தமா இருக்கும் எல்லா விதத்திலும். ஆனா கோயம்புத்தூர்ல அந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு மறைவிடங்களில் போய் முழங்கால் படிட்டு, என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே, உங்களை தவிர வேற யாருமே எனக்கு இல்லை, உங்களை தவிர வேற யாருமே என்னை உயர்த்த முடியாது. ஆனா இன்னைக்கு அதே கோயம்புத்தூர்ல முழங்கால் படியிட்ட முள்காடுகள் பக்கத்துல எல்லாம் போகும்போது அங்கிருந்து 100கணக்கான ஜனங்கள் சர்ச்சுக்கு தேடி வரும்போது ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படி நடத்தின தேவன் உங்களை நடத்த மாட்டாரா? உங்களை நடத்த மாட்டாரா? அவர் எதை பார்க்கிறாரு தெரியுமா? நான் ஜெபம் பண்ணதை யாருமே பார்க்கல பிரதர் சிஸ்டர். நான் அந்த மறைவிடத்துல ஜெபம் பண்ணும்போது யாரும் போட்டோ எடுத்து இந்த மாதிரி பாஸ்டர் ஜெபம் பண்றாருன்னு போட்டோ எடுத்து போறதுக்கு யாருமே இல்லப்பா, யாருமே இல்லப்பா. நான் அதை நினைக்கவும் இல்லப்பா, நான் அதை விரும்பவும் இல்லப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் பார்த்தாருப்பா, ஒருத்தர் மட்டும் பார்த்தாருப்பா. வாலிப தம்பி, நீ பாவத்தை ஜெயிக்கிறத ஒருத்தர் மட்டும் பார்க்கிறாரு.
நீ என்ன பண்றன்றதை ஏசப்பா பார்க்கிறாரு. நீ கதவுல தாழ் போட்டுட்டு என்ன பண்றன்னு ஏசப்பா பார்க்கிறாரு. உன் மொபைல்ல நீ என்ன பார்க்கறன்றதை ஏசப்பா பார்க்கிறாரு. பிரதர், இயேசுவுக்கு தெரியும். மனைவிக்கு மறைக்கலாம் பிரதர், கணவனுக்கு மறைக்கலாம் சிஸ்டர், அம்மா அப்பாவுக்கு மறைக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு எப்படி மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேர் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. இப்ப இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்குது. கண்டிப்பா நல்லதுதான், நீங்க ஜெயிக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும். உலகத்துல துன்மார்க்கன் ஜெயிக்கிறானே, கொலகாரன் ஜெயிக்கிறானே, ஏன் நீங்க ஜெயிக்க கூடாது? நீங்க ஜெயிக்கணும். ஆனா நீங்க முதல்ல மற்றவங்களுக்கு முன்னாடி ஜெயிக்கணும்னா நீங்க எங்க ஜெயிக்கணும் தெரியுமா? எங்க ஜெயிக்கணும்? எங்க ஜெயிக்கணும்? அந்த ரங்கத்துல ஜெயிக்கணும் சிஸ்டர், தனிமையில ஜெயிக்கணும் பிரதர். இன்னைக்கு நிறைய பேரு வெளியே ஜெயிக்கணும்னு எல்லாமே செய்யறாங்க. ஆனா அந்த ரங்கத்துல யாரும் பார்க்காத இடத்துல, யாரும் பார்க்காத இடத்துல, யாரும் இல்லாத இடத்துல, நீங்க யாரும் இல்லாத இடத்துல ஜெயிச்சிருக்கிறீங்களா? ஒரு நாள் ஜெயிச்சிருக்கிறியாப்பா? ஜெயிச்சிருக்கிறியா? 10 பேருக்கு முன்னாடி ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல பிரதர். 10 பேருக்கு முன்னாடி கை தட்டுறது பெரிய விஷயம் இல்ல பிரதர். 10 பேருக்கு முன்னாடி அல்லேலூயா அப்படின்னு பாட்டு பாடுறது, ஆராதனை பண்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா எங்க போய் நிக்கணும் தெரியுமா? தனியா 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 தனியா. வேதத்தை புரட்டி பாருங்க. தனிமையில போய் ஆண்டவரோட நின்ன, தனிமையில ஜெயிச்ச ஒருத்தர் கூட வாழ்க்கையில வெட்கப்பட்டு போனதே இல்ல தெரியுமா? தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது சவுல் கேட்கிறான், நீ என்ன நம்பிக்கையில அவனுக்கு எதிராக நிக்கிற? என்ன நம்பிக்கை இருக்கு உனக்குள்ள? நீ எப்படி ஜெயிப்பேன்னு சொல்லி இவ்வளவு கான்பிடண்டா கல்லை தூக்கிட்டு, கவன கல்லை தூக்கிட்டு வந்து முன்னாடி நிக்கிறியே, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன். அவனை எப்படி பண்ணி ஜெயிப்ப? நீ எப்படி சொல்ற அவனை ஜெயிப்பேன்னு? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உடனே தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி. ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி. என்னுடைய ஆட்டை பிடிக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா அதனுடைய வாயை கிழிச்சு என் ஆட்டுக்குட்டியை அதனுடைய வாயிலிருந்து தப்பு வித்தேன். ஒருவேளை சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடியை போல இருப்பான். சிங்கத்தையும் கரடியை என் கையில கொடுத்த ஆண்டவர். அப்படின்னா அங்க அந்த ரங்கத்துல அவன் ஜெயிக்கும் போது அவனை கை தட்டுறதுக்கோ என்கரேஜ் பண்றதுக்கோ தட்டி கொடுக்கறதுக்கோ ஆள் இல்லை. ஆனா அந்த ரங்கத்துல யாரும் இல்லாத இடத்துல சிங்கத்தையும் கரடியையும் ஜெயிச்சதுனால இப்போ கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு தைரியம் அவனுக்கு தன்னை போல வந்துருச்சு. பிரதர், நீங்க மட்டும் தனிமையில மட்டும் மகன் நீ ஜெயிச்சு பாரு. அதுதான் சவால். அதான்ப்பா உனக்கு சவால். அதான்ப்பா உனக்கு சவால். அதான்ப்பா உனக்கு சவால். யாரும் பார்க்காத சர்ச்சில் அந்த பிள்ளை மாதிரி ஒரு நல்ல பிள்ளை ஒருத்தருமே இல்லை. அவ்வளோ நல்ல பிள்ளை, அவ்வளோ நல்ல பிள்ளை, அவ்வளோ நல்ல பிள்ளை. ஆனா அந்த பிள்ளையினுடைய யாரும் பார்க்காத ஒரு லைஃப்ல அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை. ஸ்டேஷன்ல, சர்ச்சில் உள்ள பிலீவர்ஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்து, பாஸ்டர் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடிட்டா, எங்க இருக்கான்னு 2 நாளா தேடிட்டு இருந்தோம், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டு ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். என் வார்த்தையை ஒரு நாள் கூட அவ தட்டுனதில்லை, ஒரு நாள் கூட தட்டுனதில்லை. அவளை மாதிரி நல்ல பிள்ளைய பார்க்கவே முடியாது. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா தான் இருந்தா, எல்லாத்துலயும் முதல்ல தான் வந்தா. ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்தா ஒரு 38-40 வயசான தகுந்த ஒரு மனுஷனை, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஏன் நீ என்கிட்ட எதுவும் சொல்லல? என்னாச்சு உனக்கு? அந்த அந்த மனுஷன் 40 வயசு மதிக்கத்தக்கிற மனுஷனை என் முன்னாடி நிற்கிற போலீஸ்காரரு அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு, இந்த பாரு, நீ மட்டும் இவனை கல்யாணம் பண்ணா நீ பிச்சை எடுப்ப. அவனுக்கு இது எத்தனாவது கல்யாணம் தெரியுமா? அவனுக்கு இது 4வது கல்யாணம் அப்படின்னு ஷாக்கா சொல்றாரு. அப்படியே எனக்கு உடஞ்சிருச்சு. அவன் 4 பேரை டைவர்ஸ் பண்றான், 4வது கல்யாணம் நீ பண்ற அப்படின்னு சொல்றாரு. இவள்கிட்ட போய் கெஞ்சி கேட்கிறேன், பரவாயில்ல சாமி, நீ என்னமோ பண்ணிட்ட, இதோட மன்னிச்சிடறேன், இதோட மறந்துடுவோம், நீ திரும்பி வந்துரு. அந்த பையன் என்ன சொல்றான்னா, அவ போனா போட்டும் பரவாயில்ல, நான் அவளை விடுற வேணாம் அப்படின்னு சொல்றான். இவ சொல்றா, இல்ல இல்ல, நான் சொன்னேன், நான் இதுவரையும் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கல, ஆனா நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு சொன்னேன் பாஸ்டர், இதுவரைக்கும் உங்க வாயினுடைய வார்த்தையை நான் தட்டுனதே இல்லை, சாரி, என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அந்த ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சு நான் அப்படிதான் போவேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா, போயிட்டா. 1.5 வருஷம் கூட ஆகல, ஒரு குழந்தைய கொடுத்துட்டாங்க, குழந்தை வந்துருச்சு, அவ்வளவுதான். வழக்கம் போலவே தன்னுடைய வீட்டை விட்டு போனவன் எங்க போனான்னு கூட தெரியல, எங்க இருக்கான்னு கூட தெரியல. பிரதர், ஒண்ணு நினைச்சுங்க, சில நேரத்துல வந்து ஆண்டவர் நம்மளை தப்பிச்சுட்டே வருவாரு, நம்மளை காப்பாத்திட்டே வருவாரு, ஆண்டவர் சொல்லி உணர்த்திட்டே வருவாரு, வேணாம் 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 வேணாம். ஆனா திடீர்னு ஆண்டவர் கை விட்டுட்டாருன்னு வைங்களேன்,
ஒதுங்கி நின்னுட்டாருன்னு வைங்களேன், அமைதியாயிட்டாருன்னு வைங்களேன், ரோட்ல போற நாய் கூட நம்மள என்ன பண்ணாதுன்னா மதிக்காது. ரோட்ல போற நாய் கூட. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல மரியாதையா கொஞ்சம் மற்றவங்களுக்கு முன்னாடி இருக்கிறோம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு, நான் செஞ்ச எந்த தப்பையும் இன்னொருத்தருக்கு காமிச்சு கொடுக்காம மறைக்கிறதுனால மட்டும்தான் நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறோம். அதனால ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுடைய அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். அது அஸ்திபாரம், அந்தரங்கம் அஸ்திபாரம். அதை ஸ்ட்ராங் பண்ணுங்க, அதை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எடுக்க வேணாம், நானே வாசிக்கிறேன். 2 சாமுவேல்ல 11ஆம் அதிகாரத்தை ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு முடிச்சு உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து நானே அப்படி சத்தமாக வாசிக்கிறேன். உங்களுக்கு வாசிச்சு, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரஃபாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீயை யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவன் எலியாமின் குமாரத்தியையும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பஸ்ஸேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவனை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்திற்கு வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டிற்கு போனாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினான். அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்திற்கு அனுப்பு என்று யோவாபினுடைய ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்திற்கு வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறானா, ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா, யுத்தத்தின் செய்தியை நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்படும் போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னே அனுப்பப்பட்டது. போதும், நீங்க ரொம்ப நேரம் வாசிக்க டைம் இல்லாதனால வேகமா உங்களுக்கு சொல்றேன். இந்த பகுதியை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உரியா அப்படின்ற ஒரு சேவகன், தாவீது என்கிறவன் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆண்டவர் தாவீதை ரொம்ப நேசிச்சார். அப்படின்னா ஆடுகளுக்கு பின்பாக போன ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு நாட்டுக்கு அரசனா மாத்தினார். அவனுடைய சகோதரர் எல்லாம் சொல்லும் போது சொல்றாங்க, நீ என்ன பெரிய ஆளு, அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய், ஆனா கர்த்தர் ராஜாவா மாத்தின. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவனை மறந்துட்டாங்க. அப்படி ஒரு பிள்ளை இருக்கிறது கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா சாமுவேல் சொல்றாரு, அந்த பிள்ளை இங்க வர முன்னாடி நான் சாப்பிட உட்கார மாட்டேன். அந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்தே தாவீதை கனம் பண்ணது யார் அப்படின்னா கர்த்தர் கனம் பண்ணினார். அவனுக்கு நிறைய ஆண்டவர் கொடுத்தார், ரொம்ப நல்ல ஆண்டவர் வச்சிருந்தார். அவன் கேட்காதது எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்போ ஒரே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது, அப்படின்னா ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படுவதற்கு ஒரு டைம் வச்சிருக்காங்க. அந்த டைம்ல அந்த மாசத்துல எல்லாருமே யுத்தத்துக்கு போவாங்க. எல்லா ராஜாக்களும் யுத்தத்துக்கு போகும்போது இவன் தன்னுடைய சேவகர்களை அனுப்பி இவன் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறான். நல்லா நினைச்சுங்க, சோம்பேறித்தனம் என்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்களை அழிக்கிற மிகப்பெரிய சக்தி. எந்த இடத்துல ஒரு மனுஷன் சும்மா இருக்கிறானோ, நான் நம்புறேன் சும்மா இருக்கிற மனுஷனுடைய மைண்ட் கண்டிப்பா பிசாசு தொழிற்சாலையா பயன்படுத்துவான். நீங்க சும்மா இருப்பீங்கன்னா நீங்க மன அழுத்தத்துக்குள்ள ஆளாவீங்க. சும்மா யாரா இருக்கட்டும், நீங்க சும்மா மட்டும் இருக்காதீங்க. தேவையில்லாத ஒரு இடத்துல நீங்க இருக்காதீங்க. நீங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் நீங்க தேவையோட தான் உட்காரணும். இல்ல பட்டணத்தினுடைய தெருவாசல்ல உனக்கு என்னப்பா, நமக்கு என்ன வேலை, அடுத்தவங்களுடைய வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? நான் சொல்றேன், 40 வயசு 35 வயசு 25 வயசு தலை மேல போட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு வாலிப தம்பி உட்கார்ந்துட்டு அந்த வீட்டுல இருக்கிற அந்த அம்மாவுக்கு சட்டி வாங்கி கொடுக்கறதுக்கும், பானை வாங்கி கொடுக்கறதுக்கும், வெண்டைக்காய் வாங்கி கொடுக்கறதுக்கும், கத்திரிக்காய் வாங்கி கொடுக்கறதும், இது எவ்வளவு பெரிய அவமானம். உனக்கு வாழ்க்கை இல்லை, நீ பொழைக்க வேண்டாம், உனக்கு எதிர்காலம் இல்லை,
ஒரு பொண்ணுக்கு பின்னாடியே போய் அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்றதுக்காக காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறியே, உனக்கு எதிர்காலமே இல்லையா? எதிர்காலமே இல்லையா? நீ என்ன ஆவ? நீ என்ன ஆவ? எப்படி போவ உன்னுடைய வாழ்க்கை? அந்த பொண்ணு மட்டும் உனக்கு போதும், இல்லைன்னா அந்த வீடு மட்டும் உனக்கு போதும், அந்த அம்மா மட்டும் உனக்கு போதும், இல்லைன்னா அவர் மட்டும் உங்களுக்கு போதுமா? ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு உட்கார்ந்தாலும் காரணம் இல்லாம உட்கார மாட்டாங்க. ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நான் சொல்றேன், ஆண்டவர் அதை பாப்பாரான கேட்டா கண்டிப்பா பாப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த என்னுடைய மொபைல்ல ரெகுலர் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட நான் வச்சதில்லை. டெய்லி ஒருத்தருக்கு போன் பண்ணி பேசணும் அப்படின்னு இல்லை. 2 நிமிஷத்துக்கு மேல யார்கிட்டையுமே பேசினதே இல்லை. ஜெப குறிப்புக்காக மட்டும்தான் பேசியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப தம்பி தங்கச்சி உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனால சொல்றேன், நீ உன் வாழ்க்கையை அழிச்சிராத. எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நீ போவ, எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி போவ. காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நீ இன்னும் வேலைக்கு போகல, நீ ஸ்கூல் முடிச்சுட்டு இன்னும் நீ வேலைக்கு போகல. உன் ஃபியூச்சரை பற்றி ஒரு அக்கறை கூட நிறைய பேருக்கு இல்லை. அவங்க பின்னாடியே போய் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் நீ ஒன்றும் இல்லாம அப்படி அலைஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை கண்டிப்பா ஒரு கேள்விக்குறி. நீ சிரிக்காத. உன் மேல இருக்கிற வருத்தத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன். உலகத்துல இருக்கிற அந்த மாதிரி உன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறவனுக்கு அவங்க அப்பா இருக்கலாம், அவனுக்கு அம்மா இருக்கலாம். அவன் இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா கூட அவனை தூக்கி விடுறதுக்கு 10 பேர் இருக்கலாம். உனக்கு யார் இருக்கா? உனக்கு கடன் கொடுக்க யாராவது இருக்காங்களா? உனக்கு பிசினஸ் வச்சு கொடுக்க யாராவது இருக்காங்களா? உனக்கு என்ன பின்னணி இருக்குது? உனக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு கஞ்சா குடிச்சிட்டு, இன்னைக்கு சிகரெட் அடிச்சிட்டு, இன்னைக்கு அசுத்த படத்தை பார்த்துட்டு, இன்னைக்கு அசுத்த காரியத்தை செயல்பட்டு, நான் சொல்றேன், உன்னுடைய ஃபியூச்சர்ல ஒண்ணுமே இல்லையாப்பா? உனக்கு ஒண்ணுமே இல்லையா? அதுக்கப்புறம் நீ குற்றப்படுத்தி என்னத்தை பார்க்க போற? எந்த சிஸ்டரா இருந்தாலும் சரி, பிரதரா இருந்தாலும் சரி, ஒன்னு நினைச்சுங்க, காரணம் இல்லாம யாருடைய வீட்டு வாசலையும் மிதிக்க கூடாது. காரணம் இல்லாம யார்கிட்டையுமே நீங்க பேசக்கூடாது. தாவீது முன்னாடி நிற்கும் போது தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? நீங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒர்த் இருக்கணும். அதுக்கு காரணம் இருக்கணும். ஆண்டவர் 24 மணி நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த 24 மணி நேரத்தை வேஸ்ட் பண்றவங்க வெற்றி அடைய முடியாது. நான் சொல்றேன், பெருமைக்காக சொல்லல, கண்டினியூவா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாவே தூக்கம் என்னன்னா, நைட்டு 12 மணிக்கு தூங்குறோமா, காலையில 5 மணி, 12 மணில இருந்து 5 மணி, அவ்வளவுதான் தூக்க டைமா இருக்குது. அதற்கு பிறகு கண்டினியூவா ஓடி. நான் நம்புறேன், ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு? ஏன் ஆண்டவர் நிறைய பேருக்கு காலையில வீட்டுல இருந்து எழும்பி வெளியே போகிறதுக்கு கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா கையில இருக்கிற மொபைல நோண்டி நான் சொல்றேன், அது படுகுழி. அதனுடைய ஆழத்தை யாருமே அடைய முடியாது. கடலுடைய ஆழத்தை ஒருத்தன் பார்க்க முடியுமாப்பா? கடலுடைய ஆழத்தை ஒருத்தன் பார்க்க முடியுமானா மீடியாவுடைய ஆழத்தை பார்க்கலாம். மீடியான்றது நீங்க ஒரே நிமிஷத்துல ஸ்டாப் ஆகாது, இன்னையோட ஸ்டாப் பண்ண முடியாது. நீ ஆஃப் பண்ணாம, நீ அமைதியாக்காம, நீ அதை கட் பண்ணாம கண்டிப்பாக மீடியாவை கட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய குழிப்பா. அதில் நீ உள்ள போக நீ குழி தோண்டிட்டே இருக்கிற. நீ குழி தோண்ட குழியிலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சா எப்படிப்பா நீ வெளியே வர முடியும்? இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போதே தயவு செய்து, அது தகப்பனா இருந்தாலும், தாயா இருந்தாலும், ஒரு கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார்னா உன் லைஃபை யாரோ ஒருத்தருக்கு பின்னாடி போய் பாருங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அந்த வீட்டுல அந்த பெண் பிள்ளை வீட்டுல இந்த பையன் அடிக்கடி போறான் அப்படின்ற வார்த்தையை காதுல கேட்கிறான். காதுல கேட்டா கூட நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா உணர்வு இல்லை. இந்த பிள்ளைய கொண்டு போய் பைக்ல விடுறான், இந்த பிள்ளைக்கு இந்த ரீசார்ஜ் பண்ணி விடுறான், இதெல்லாம் பண்றான். ஏன்பா உனக்கு வேற எதுவுமே இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதை. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை 5 வருஷத்தை தொலைச்சிட்டேன், 7 வருஷத்தை தொலைச்சிட்டேன்னா நிக்க முடியாதுப்பா. எனக்கு யாருமே இல்லை சாமி, கர்த்தரை தவிர யாருமே இல்லாம வளர்ந்துட்டேன். ஆனா அவரை பிடிச்சதுனால, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதனால என்னை நிறுத்தி இருக்கிறார்ல.
இந்த தாவீது யுத்தத்திற்கு எல்லாரும் புறப்படும் போது இவன் என்னன்னா கொஞ்சம் அசால்ட்டா, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால உட்கார்ந்ததனுடைய விளைவு இவனை எங்க வரைக்கும் கொண்டு போச்சு அப்படின்னா விபச்சாரம் பண்ற வரைக்கும் கொண்டு போயிருச்சு. அப்படியே உள்னா பயங்கர கஷ்டமா இருக்குது. சரி எங்கேயாவது மேலே போய் உலாத்தலான்னு சொல்லிட்டு உப்பரிகை மேலே உலாத்திட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குளிக்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்தோன்னா ரொம்ப சௌந்தரியமா தெரியுது. அவனுடைய வீட்டினுடைய ஆளை அனுப்பி இவ யார் அப்படின்னு விசாரிக்கிறான். யாருன்னு விசாரிச்சா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுடைய பேரை சொல்லியும் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் பேரையும் சொல்றாங்க. உரியாவுடைய மனைவி. சரி, இன்னொருத்தருடைய மனைவி ஆச்சு, அவ கல்யாணம் ஆகாத புள்ள, நம்ம அவங்கள தொடக்கூடாது, நம்ம ராஜாவா இருக்கிறோம். அன்னைக்கு ராஜாக்கள் நிறைய பேரை கல்யாணம் பண்ணாங்க, அவர்களால சன்னதி உண்டாயிருச்சு. ஆனா இன்னொருத்தருடைய மனைவியை கண்டிப்பா எடுக்க முடியாது அவங்களால. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா இவனுடைய இருதயம் அந்த மனுஷனை ரொம்ப துச்சமா நினைச்சு பரவாயில்ல அந்த பொண்ணை எடுக்கலான்னு நினைச்சிட்டு அவன் அந்த உரியா அவன் போரிடுவதற்காக அங்க இருக்கும்போது இந்த மனுஷன் இந்த லேடியை வீட்டில் வர சொல்லி வேதம் சொல்லுது விபச்சாரம் பண்ணிட்டான். அது முடிஞ்ச உடனே 2 நாள்லயே அந்த லேடி அனுப்புறாங்க. நான் கற்பம் தெரிச்சிருக்கிறேன், என் வயிற்றுல குழந்தை உண்டாயிருச்சு. ஏன்னா அவங்க அந்த ஸ்திரீகளுடைய வழிபாடு முடிக்கிற அந்த கரெக்டான அந்த டைம்ல அது நடந்துச்சு, அவளுக்கு குழந்தை உருவாயிருச்சு. இப்போ இந்த குழந்தை உருவான செய்தியை இவன் கேட்ட உடனே இவன் ஒரு நல்ல மனுஷன், தேவ மனுஷன், இருதயத்திற்கு ஏற்றவன். அவனுடைய புத்தி ஒரு தப்பு பண்ணதுனால எப்படி போகுது பாருங்க. உடனே என்ன பண்றான்னா யோவாவுக்கு ஆள் அனுப்பி உரியாவை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்றான். அவன் உடனே வீட்டுக்கு வந்த உடனே எப்பா நீ உன் வீட்டுக்கு போய் உன் மனைவியோட சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி நீ போன்னு சொல்லி அனுப்பிவிட்டு இவ்வளோ பெரிய ஊழியக்காரன், இவ்வளோ பெரிய ராஜா, இந்த உரியா சாதாரணமான ஒரு படைத்தளபதி, சாதாரணமான ஒரு மனுஷன். ஆனா அவன் வீட்டுக்கு போகும்போது உச்சிதமான பதார்த்தங்களை பின்னாடி அனுப்புறாராமா. மகன் நீ ஒரு காரியத்துல விழுந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், அவனுடைய ஸ்தானத்தை மறந்துட்டான், எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. ஆனா இந்த உரியா சொல்றான், இந்த யுத்தத்திற்கு இவங்க புறப்படும் போது ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. என்னன்னா ஆண்டவருக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் யுத்தம் முடியாம நாங்க வீட்டுக்கு திரும்பி வரமாட்டோம், என் வீட்டுக்கு போக மாட்டோம்னு ஒரு உடன்படிக்கை எடுப்பாங்க. இந்த உரியா என்ன சொல்றான், நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்கே இருப்பேன். அதற்கு பிறகு அடுத்து ஒரு பிளான் பண்றான். இல்ல நீ போய் வீட்டை பார்த்துட்டு வான்னு சொல்லி அவன் கேட்காதனால அவனுக்கு நிறைய மதுவை குடிக்க வச்சு அவனை ரொம்ப நிலை தடுமாற வைக்கிறான். ஆனா கூட இந்த உரியா தன்னுடைய வீட்டுக்கு போகல. இவன் எடுத்த எல்லா முயற்சியும் தோற்று போச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு லெட்டர் எழுதி யுத்தம் மும்முரமா நடக்கும்போது இந்த உரியாவை முன்னாடி நிப்பாட்டுங்க, பட்டயம் எந்த இடத்துல வீரியம் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல உரியாவை நிப்பாட்டி நீங்க பின்னாடி வாங்க, இவனை கொன்றுங்கன்னா அவன் கையிலேயே அவனுடைய அந்த மரண சாஸ்திரத்தை எழுதி அவன் கையில கொடுக்குறான். ஆனா உரியா எவ்வளவு நீதிமான் தெரியுமா, தன்னுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற சுருளை பிரிச்சு கூட படிக்கல. பிரிச்சு அவ்வளவு வெகுளி, அவ்வளவு கத்தரோட நடக்கிற மனுஷன். இப்போ அதே போல யோவாப் அவனை யுத்தம் நடக்கும்போது முன்னாடி நிப்பாட்டுறாரு. அவன் எப்பவுமே யுத்தத்தில் நிக்கிறவங்களுக்கு எல்லாருடைய கையிலையும் AK-47 கொடுத்துட மாட்டாங்க, எல்லாருடைய கையிலையும் கத்தி கொடுத்துட மாட்டாங்க. இவனுக்கு அந்த மாதிரி முன்னாடி நிற்கக்கூடியவன் கிடையாது. ஆனா அவனை முன்னாடி நிக்க வச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா பட்டயம் அப்படியே அவன் செத்துட்டான். இப்போ அவன் மட்டும் இல்ல, அவனோட கூட நிறைய பேர் செத்துட்டாங்க. இந்த யோவாப் ஒரு ஆளை கூப்பிட்டு தாவீதுகிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி யுத்தத்துல நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ராஜா கோவப்படுவாரு. அவர் கோவப்பட்டா உரியா செத்தான்னு மட்டும் சொல்லுங்க, அவர் கோவம் ஆஃப் ஆயிரும். அதே போல வேலையாள் சொல்லுவான் பாருங்களேன், இந்த மாதிரி உங்களுடைய சேவகனாகிய உரியாவும் செத்தான்னு சொல்லும் போது இந்த தாவீது அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா, யுத்தம்னு ஒண்ணு இருந்தா 4 பேரு. இந்த தாவீது யார் தெரியுமா சிஸ்டர், இந்த தாவீது யார் தெரியுமா, ஒரு ஆட்டுக்குட்டி சிங்கத்தினுடைய வாயில போனதுக்கு அப்புறம் அந்த தன்னுடைய உயிரையே பணைய வச்சு சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சு ஆட்டை காப்பாத்தின இந்த தாவீது இன்னைக்கு ஒரே ஒரு பெண் பின்னாடி போனதுனால, ஒரு இச்சைக்கு அடிமையானதுனால, ஒரு தவறான உறவுக்குள்ள போனதுனால தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆடுகளுக்கு பின்னாடி இருந்து அவனை கர்த்தர் அரசனா மாத்தினாரு. ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து அவனை தூக்கி எடுத்தாரு.
எல்லாமே மறந்துருச்சு, எல்லாமே மறந்துச்சு. பிரதர், இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் எச்சரிப்பா சொல்றாரு, நீ இப்படிப்பட்டவன் இல்ல, நீ இப்படிப்பட்டவா இல்ல. இந்த ஒரே ஒரு தப்பு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன் கேரக்டர் ரொம்ப அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. கோவப்படாத நீங்க கோவப்படுறீங்க. யாருக்கும் தீங்கு செய்ய கூடாதுன்னு நினைக்கிற நிறைய பேர் நீங்க தீங்கு செய்றீங்க. இது உங்க கேரக்டரே இல்ல, உங்க கேரக்டரே இல்ல, இது உங்க கேரக்டரே இல்ல. இந்த தாவீது எட்டாத உயரத்துல இருந்தவன் கடைசியில எங்க வரைக்கும் போயிட்டான் அப்படின்னா, கொலை செய்யறது கூட தயங்கலங்க, கொலை கூட செஞ்சுட்டான். அந்த மனுஷனை அற்பமா நினைச்சிட்டான். எவ்வளவு பெரிய தேவ மனுஷன், எவ்வளவு பெரிய. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப கோவம் வருது. உடனே கர்த்தர் அப்படி தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. அந்த தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் இவனுக்கு அந்த உணர்வே வரல. தன்னுடைய மனைவி அந்த மனைவியாக்கப்பட்ட அந்த பர்சேபாள் இவனால உண்டான குழந்தையை இப்ப பெத்தெடுக்கிறான். உரியா செத்துட்டான். உரியா செத்த அடுத்த வாரத்திலேயே அந்த லேடியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டான். அவ்வளவுதான். யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. உரியாவை ஏன் கொன்னேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. உரியா அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. அத மனசுல நினைச்சிட்டு தான் ராஜா வானதுனால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டான். என்ன கேட்கறதுக்கு மனைவிக்கு என்ன இருக்கு? என் மனைவி வாயை மூடிட்டு உட்காருனா உட்காருவா. ஏன் நான் சம்பாதிச்ச சொத்துல தான் அவ சாப்பிட்றா. என்னெல்லாம் அவ கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னை எதிர்த்து யாரையா கேட்பாங்க? எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு பவர் இருக்குது. தன்னுடைய பவர்னால உரியாவை கொன்னுட்டான். தன்னுடைய பவர்னால பர்சேபாளை தன்னைக்கு மனைவியாக்கி கொண்டான். யாருமே கேட்கல, யாருமே தட்டி கேட்கல. அவனுக்கு எதிர்த்து கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை. ஆனா ஒருத்தர் கேட்டாரு. பிரதர், ஒருத்தர் கேட்பாரு. பிரதர் சிஸ்டர், ஒருத்தர் கேட்பாரு. ஒருத்தர் கேட்பாரு. அவர் விட மாட்டாரு. அவர் எழும்பி நின்னாரு. ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, தாவீதுக்கு ஆண்டவரை தவிர ஒண்ணு பிடிக்கும்னா என்ன பிடிக்கும் தெரியுமா? ஆண்டவரை தவிர தாவீதுக்கு ஒண்ணு பிடிக்கும்னா ஆடு தாங்க பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அவனுடைய ஆரம்பமே எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா ஆட்டுக்குட்டியில் தான் ஆரம்பிச்சிருச்சு. அவன் மேய்ப்பன். சங்கீதத்தை எழுதும் போது என்ன எழுதுறான் அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்ல என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படின்னா ஆடு மேய்க்கும் போது அந்த ஆடு தன்னாகவும் இந்த மேய்ப்பன் ஆண்டவராகவும் நினைச்சு நிறைய சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஆடு அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் தாவீதுக்கு. அப்ப ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா தாவீது இடத்துல போய் அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு ஏழை ஒருத்தன் இருந்தான். அவனுடைய வீட்டில் ஒரு செல்லமா ஒரு ஆட்டுக்குட்டி வளர்ந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டிக்கு தனியா தட்டுல சாப்பாடு வைக்கல. அவங்க சாப்பிடும் போதே அந்த தட்டுல கொஞ்சம் சாப்பாடை கொடுத்து அந்த தட்டுலயே அது சாப்பிட்டுருச்சு. அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வெளியே எதுவும் வைக்கல. அவங்க குடிக்கிற தண்ணியிலே மிச்ச தண்ணி அதுக்கு கொடுத்தாங்க. அவங்க மடியிலேயே போட்டு தாளாட்டி அவங்க கூடயே அந்த ஆட்டுக்குட்டியை தூங்க வச்சாங்க. ஆனா பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அந்த பணக்காரருக்கு ஆயிரக்கணக்கான ஆடு இருந்துச்சு. அந்த பணக்காரனுடைய வீட்டுல கெஸ்ட் வந்தாங்க. இந்த கெஸ்ட்டுக்கு சமைச்சு போடணுன்றதுக்காக தன்னுடைய ஆட்டுல ஒரு ஆடை இந்த பணக்காரன் எடுக்காம இந்த ஏழையினுடைய மடியில வளர்ந்த இந்த ஆடை வலுக்கட்டாயமா பிடிச்சு அடிச்சு சமைச்சு விருந்தாளிகளுக்கு கொடுத்தான்னு சொன்ன உடனே தாவீதுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். எவன் யாரவன்? அவன் சாகணும்னு ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உடனே தீர்க்கதரிசி சொல்றார், நீதாயா அந்த மனுஷன், நீதாயா அந்த மனுஷன். அந்த வீட்டுல வளர்ந்த அந்த பர்சேபாள் என்கிற ஆட்டுக்குட்டி உரியாவனுடைய மனைவி. மடியில வளர்த்தனாப்பா. உனக்கு 1000 இருக்குது, உனக்கு எத்தனையோ இருக்குது, நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரே குடும்பம், இன்னைக்கு அந்த குடும்பமே சின்னாபின்னமாச்சு. அவனும் செத்துட்டான்ல. அதனால கர்த்தர் யாருக்குமே இந்த மாதிரி சாபம் கொடுத்ததில்லை. தாவீதை எவ்வளவு இருதயத்திற்கு இதை நேசித்தாலும் இந்த ஒரு காரியத்திற்காக அவர் என்ன சொல்றாருன்னா, தாவீதே, சத்துரு தூசிக்கிறதுக்கு நீ காரணமா இருந்தபடினால் நம்பர் 1, இப்போ உனக்கு பிறந்திருக்கிற பிள்ளை செத்துரும். நம்பர் 2, நீ எல்லா இடத்துலையும் செய்யாம மறைவிடத்துல செய்தாய். ஆனா உன் பிள்ளைங்க வளர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு பண்ணுவாங்க, ஒளிப்பு இடத்தில் செய்வாங்க. இந்த சாபம் உன்னை விட்டு மாறாதுன்னு கர்த்தர் எத்தனையோ கெஞ்சியும் இப்படி கொடுத்துட்டாரு. என் தேவன் இரக்கம் உள்ளவர், என் தேவன் நீதி உள்ளவர். ஆனா மிஞ்சிட்டீங்க. சில சாபங்கள் சன்னதி வரைக்கும் தீராது பிரதர்.
சந்ததி வரும் தீராது. ஒண்ணுதான், அடுத்தவங்களுக்கு தப்பா தெரியல, மூடி மறைச்சாச்சு, எல்லா பவருமே உங்களுக்கு இருக்கலாம். அம்மாவை பார்த்து அமைதியா இரு மம்மி அப்படின்னு சொன்னா வாலிப தம்பி உங்க அம்மா வாயை மூடிட்டு போலாம். அப்பாவை பார்த்து என்னையா அப்படின்னு நீ கத்துனா அப்பா அமைதியா வெளியே போலாம். ஆனா ஒண்ணு, நீ ரொம்ப நாள் கத்த முடியாது, உன் பவர் ரொம்ப நாள் யூஸ் ஆகாது. இருதயத்திற்கு ஏற்ற தாசனா இருந்தாலும் தனக்கு மேல அதிகாரம் இருக்குன்னு சொல்லி மிஞ்சி தப்பு பண்ணதுனால கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டாப். நான் இதுக்கு எதுவுமே சொல்ல முடியாதுப்பா. இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த கடைசி நாள் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். எவ்வளோ உயரம் வேணாலும் உங்களை உயர்த்த முடியும், எவ்வளோ ஆசீர்வதிக்க முடியும்னாலும் ஆசீர்வதிக்க முடியும். அதுக்கு நான் சொல்றேன், நான் தான் காரணம். கோயம்புத்தூர்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு இன்னொரு பரோட்டாவுக்காக கையேந்தினவன், 2 மாசம் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃப்ரீ அந்த ஹோட்டல்ல 2 மாசம் காசு கொடுக்காம ஃப்ரீயா சாப்பிட்டவன், வேற வழி இல்லாம சாப்பிட்டவன், பேண்டுக்காக பிச்சை எடுத்தவன், சட்டைக்காக ஆசைப்பட்டவன், சாப்பாட்டுக்காக இறந்தவன். இன்னைக்கு என் பிள்ளைங்க வந்து ரொம்ப சாப்பிடாதாடான்னு சொல்ற திட்டுறேன் நான். ஆனா என் வயசுல 10th படிக்கிற வரைக்கும் முன்னாடி நிக்க வச்சு என் நெஞ்சினுடைய எலும்பை நான் எண்ணுவேன். ஒன்னொன்னா என்னால எண்ண முடியும். ஏன்னா அவ்வளவு வறுமை. சோமாலியா அப்படின்ற தேசத்துல இன்னைக்கு நிறைய குழந்தைங்களை போட்டோ போட்டீங்கன்னா நெஞ்செலும்பெல்லாம் தெரிகிற குழந்தைங்களை நிறைய பார்க்கலாம். ஒரு நாள் நெஞ்செலும்பு தெரிகிற அளவுக்கு ஏழை குழந்தையா தான் நான் இருந்தேன். ஸ்கூல்ல கொடுக்குற சட்டை பேண்ட் மட்டும்தான் புது பேண்ட், வேற யாரோ ஒருத்தர் கொடுத்த பேண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கும் போது நான் சொல்றேன், ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு ஆண்டவர் என்னை நம்பிட்டாரு. ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் ஆசீர்வதிக்க முடியும்ன்றதுக்கு வேற யாரும் சாட்சி இல்லை மகன். நான் சாட்சிப்பா, நான் சாட்சிப்பா. நான் எழும்புவேன், நிற்பேன், ஊழியம் செய்வேன், வாழுவேன் அப்படின்னு நினைச்சவங்க ரொம்ப குறைவு. நானே நினைக்கலப்பா. உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை உயர்த்த முடியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தாவீதுனுடைய வாழ்க்கையில எல்லாமே கரெக்ட், ஒன்னே ஒண்ணு. நீங்க யாரோ ஒருத்தர் நினைக்கலாம் எல்லாத்துலயுமே நான் கரெக்டா இருக்கிறேன் பாஸ்டர், நான் ஊழியம் செய்யறேன், நான் எல்லாம் செய்யறேன், ஆனா அந்த ஒண்ணு மட்டும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உன்னுடைய பரீட்சையே அந்த ஒண்ணுதான்ப்பா, உன் சோதனையே அந்த ஒண்ணுதான்ப்பா, நீ ஜெயிக்க வேண்டியது அந்த ஒண்ணுதான்ப்பா, உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஆண்டவர் கொடுக்குற ஒரு டெஸ்டே அதான்ப்பா. அதுல நீ தோத்துட்டேனா உனக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட் கிடையாது, நீ எல்லாத்துலயும் அதுல அந்த டெஸ்ட் தான், அதை தான் நீ ஜெயிக்கணும். அது எனிவே எதுவா இருக்கலாம், குடும்பம், அதான் உங்களுக்கு டார்கெட். அதுல அடிபணியணும், அதுல தாழ்ந்து போகணும். அப்படி இருப்பீர்களேயானால் சமாதானமாய் நடத்துகிற தேவன் உங்களை கிருபையாய் நடத்துவார். இன்னையோட எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இந்த இடத்துலயே நிறைய பேர் சிகரெட்டை கையில வச்சிருக்கலாம். நிறைய பேரு நீ வந்து மது அருந்துகிற நபரா இருக்கலாம், பாக்கு போடுற நபரா இருக்கலாம், ஏதோ ஒரு தொடர்புல இருக்கிற நபரா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னமோ தெரியல உங்களுக்கு குறுக்க முன்னாடி வந்து நின்று, இதுக்கு மேல போகாத மகனே, இதுக்கு மேல போகாத மகளே, உன்னை திரும்பி தூக்கி எடுக்க முடியாது, இது உனக்கு கடைசி வாய்ப்பு, இது உனக்கு கடைசி எச்சரிப்பு, உன் குடும்பத்தை நீ இழந்துருவ, உன் நல் பேரை நீ இழந்துருவ மகனே. நீ ஒண்ணும் இல்லாம போறதுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை இடையில சந்திச்சு சொல்றாரு, இல்ல விட்டுருப்பாத. இப்படியே போனேன்னா உன் கேரக்டரை எப்படி வேணாலும் கொண்டு போயிடுவான் பிசாசு. இப்பவே உன்னை ரொம்ப மாத்திட்டான். நீயா இல்ல, நீ உங்க அம்மா அப்பா பார்த்த பிள்ளை இல்ல, இந்த சுத்தி இருக்கிற சமுதாயம் உன்னை பார்த்த ஆள் நீ இல்ல. ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை எச்சரிக்கிறத நான் ஃபீல் பண்றேன். கை வலிச்சா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க கை ரெண்டையும் மேல உயர்த்து. நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே. தாவீதா இருந்தாலும் நீ இவ்வளவு மோசமா போயிட்டியப்பா. ஒரு நாள் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவன் தானே நீ, ஒரு நாள் இரக்க குணமுள்ளவன் தானே நீ, ஒரு நாள் நீ எப்படி இருந்த, ஆனா நீ இப்ப எப்படி மாறிட்ட சிஸ்டர்.
ஆண்டவர் உங்களை பார்த்தா நிறைய பேரை பார்த்து கேட்கிறாரு, மகளே ஒரு நாள் நீ எப்படி இருந்த, ஆனா இந்த போனுன்ற ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம், இந்த நபர் ஒன்றை கான்டாக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு மோசமாயிட்ட. பல மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ற நீ இன்னைக்கு வேதத்தையே மறந்துட்டியே, முழங்காலையே மறந்தாச்சு. இன்னைக்கு காரணம் இல்லாம சண்டை, காரணம் இல்லாம வாக்குவாதம், நிம்மதியே இல்லை. காரணம் நீங்க ஆண்டவரை மறந்தாச்சு. இந்த ஒரு உறவு உங்களை நிறைய பிரிச்சிருச்சு. சர்ச்சை விட்டு உங்களை பிரிச்சிருச்சு, ஊழியத்தை விட்டு உங்களை பிரிச்சிருச்சு. ஆனா ஆண்டவர் எச்சரிக்கிறார், இல்ல மறுபடியும் நீ வேணும், நீ மறுபடியும் வா, நீ தூக்கி போட்டுரு. உன் மேல நான் பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தையே நான் வச்சிருக்கிறேன். நம்புறவங்க எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி இயேசுவேன்னு உதவிக்காக முழு பலத்தோட எல்லாமே ஆண்டவர் தான் கொடுத்தாரு. எல்லாமே ஆண்டவர் தான் கொடுத்தாரு. கொடுத்த ஆண்டவருக்கு எடுக்க தெரியாதா? அவர் நினைச்சார்னா ஒரே நிமிஷத்துல எடுத்துருவார் பிரதர். ஆனாலும் ஏதோ ஒரு கார்னர்ல உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு அன்பு இருக்குது. ஹalleluya. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது ஏனிந்த அன்போ ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏனிந்த அன்போ ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் ரெண்டு கைகளை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, சத்தமா சத்தமா சத்தம், உங்க சத்தம் வானத்துக்கு கேட்கட்டும். தேவனேன்னு கூப்பிடுங்க, தேவனேன்னு கூப்பிடுங்க. என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே, என்ன தூக்கி எடுக்க உங்களை தவிர வேற யாராலும் முடியாது. இந்த 3வது நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார். எஸ் எஸ். தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியம். தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஆமென். Thank you Jesus. உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். சோ உங்களை ஒப்புரவாக ஒரு 5 மினிட்ஸ் உங்களை இந்த பாட்டை பாடி தனித்தனியா பர்சனலா ஒப்புரவாகிச்சுட்டு உங்க எல்லாருக்காக இந்த பலிபீடத்துல இந்த லாஸ்ட் டே உங்களுக்காக நான் பிரேயர் பண்றேன். நான் நம்புறேன், நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமா உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். அடுத்த வருஷம் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா இதே கனெக்ட் டு கிரைஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும் போது நீங்க சாட்சியோட தான் வருவீங்க. நீங்க நிறைய பேர் சாட்சியோட தான் வருவீங்க. கர்த்தர் உங்களை இந்த இடத்துல இப்படி வர வைக்க மாட்டாரு, உங்களை கர்த்தர் சாட்சியோட தான் வர வைப்பாரு. ஆண்டவர் உங்களை சாட்சியோட, நீங்க நிறைய பேர் கர்த்தர் மாற்றம். அப்படியே எழும்பி நின்று, எல்லாரும் எழும்பி நின்று ஹalleluya. வேற யாரையும் பார்க்காதீங்க, வேற யாரிடத்துல எந்த வார்த்தையுமே பேசாதீங்க. சோ மோஸ்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பலாம். ஆமென். ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிடங்கள். Thank you Jesus. Thank you Jesus. கவனிங்க, நீங்க ஆண்டவரோட கண்டிப்பா நீங்க வரணும், ஒப்புரவாகணும். சோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, நீங்க யோசிங்க. இப்படியே பிரதர் இப்படியே போயிட்டு இருந்தா, சிஸ்டர் இப்படியே போயிட்டு இருந்தா, ஒன்னு நினைச்சு பாருங்க, எத்தனை நாள் இதை நீங்க கண்டினியூ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் இதை கண்டினியூ பண்ண முடியும்? இந்த உறவை எத்தனை நாள் கண்டினியூ பண்ண முடியும்? இந்த தப்பு எத்தனை நாள் கண்டினியூ பண்ண முடியும்? இந்த பாவத்தை எத்தனை நாள் நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க? எத்தனை நாள்? நீங்க விடலான்னு நிறைய பேர் விளையாட்டுக்கு தானே ஆரம்பிச்சீங்க, விடலான்னு நினைச்சு தானே ஆரம்பிச்சீங்க. நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ஸ், நான் தூக்கி போட்டுருவேன் நினைக்கிற நிறைய பேரால இன்னைக்கு வரை தூக்கி போட முடியல.
தூக்கி போட முடியல. அதான் அந்த பட்டயத்தை எடுத்து அவன் வெட்டிட்டே இருக்கும்போது அந்த பட்டயம் அவனுடைய கையில ஒட்டிச்சுன்னு சொல்லுது. பாவத்துக்கு ஒரு வலிமை இருக்குப்பா. பாவத்தை செய்ய 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 அது உங்களுக்குள்ள ஒன்னா மாறிடும். அதுக்கப்புறம் அதை வெளியே கொண்டு வர முடியாது. அது உங்க கேரக்டராவே மாறிடும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேரை திரும்ப ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறாரு. தூக்கி எடுக்கிறாரு. அதனால வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஸ்பெஷலா இந்த பாட்டு போடும்போது தேவனேன்னு சொல்லும் போது கத்தி அழணும்னா அழுங்க, கெஞ்சணும்னா கெஞ்சுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. ஆனா எப்படியாவது இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது மாறிதான் போகணும், தூக்கி போட்டு தான் போகணும். ஆண்டவர் இன்றைக்கே உங்களை தொடுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க, பாடுறவங்க என் கூட பாடிட்டே இருங்க. ஒரு டைம் ஃபுல்லா இந்த பாட்டை நான் பாடி முடிக்கும் போது கை வலிச்சா கூட பரவாயில்ல, கையை தூக்கி கூட வச்சுங்க, கை வலிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா வேதம் சொல்லுது இல்ல, மோசே கையை தூக்கிட்டு இருக்கும் போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அல்லவா. அதனால நீங்க அப்படியே அழுறவங்க அழுங்க, கெஞ்சுறவங்க ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி நீ ரெடியாக மனிதன்னா என்னால் ஏதும் ஆகுமா, மன்னான மனிதன்னா என்னால் ஏதும் ஆகுமா, உப்பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உப்பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, அவியின் மீது ஏன் இந்த அன்போ ஒன்றும் புரியலையோ, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையோ, அவியின் மீது ஏன் இந்த அன்போ ஒன்றும் புரியலையோ, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழத்தை ரெண்டு கைய மேல உயர்த்தி தேவனே சத்தமா கத்தி எஸ் 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 தேவனே தேவனே சொல்ல 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 அந்த மகிமை உங்க மேல இறங்கட்டும், உங்க மேல இறங்கட்டும். ஜெபிக்கிறவங்க சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுறவங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க. மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்ன தூக்கி எடுங்கப்பா, என்ன தூக்கி எடுங்கப்பா, என்ன தூக்கி எடுங்கப்பா, என்ன தூக்கி எடுங்கப்பா. எஸ் 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 இன்றைக்கு ஆண்டவருடைய கரங்கள் நிறைய பேரை தூக்கி எடுக்க போகுது. இல்ல அமைதியா மட்டும் இருக்க வேண்டாம். எஸ் 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 யாருமே ஒருத்தர் கூட கை கட்டிக்க கூடாது, ஒருத்தர் கூட வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாரும் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தேவனே ஜீவனே, தேவனே தேவனே தேவனே. என் தம்பிக்கு இறங்குங்க ஆண்டவரே, என் தங்கச்சிக்கு இறங்குங்க ஆண்டவரே, என் பிரதருக்கு இறங்குங்கப்பா. இப்போ 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 ஈசோப்பினா எங்களை கழுவி சுத்திகரிக்கிற கர்த்தர் அப்பா. இந்த கன்வென்ஷன் கூட்டத்துல எங்க பிள்ளைங்க அனுபவிச்ச பாடுகளுக்கு இப்ப ஒரு பலன் வரட்டும். அதுக்காக தான் இவ்வளவு போராட்டம், அதுக்காக தான் இவ்வளவு போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய முடிவை இப்ப இந்த கடைசி நாள் கன்வென்ஷன்ல பார்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சத்தமா இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹalleluya. உன்னத தேவன் என்னை தேடலாகுமா, உன்னத தேவன் என்னை தேடலாகுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, பாவியின் மீது ஏன் இந்த அன்போ ஒன்றும் புரிய, சித்தம் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழத்தை இப்ப கையெழுதி சத்தமா தேவனே. இந்த இடம் அசையத்தக்கதாக தேவனே
இயேசுவேன்னு கூப்பிடு. எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ அந்த காரியத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேளு. எஸ், நிறைய பேருடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். நிறைய பேரை கர்த்தர் மீண்டும் அலங்கரிக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுக்கிறத நான் பார்க்கிறேன். கையை கொடுத்து ஏசப்பட்ட சொல்லுங்க, இந்த கையை நீங்க புடிங்க ஆண்டவரே, இந்த கையை நீங்க புடிங்க ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய ஊழியக்காரனாய நான் இந்த கடைசி நாள் கன்வென்ஷன்ல திறப்புல நிக்கிறப்பா, திறப்புல நிக்கிறப்பா. ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நீங்க நிலைப்படுத்துகிற தேவனாச்சே அப்பா. இப்போ உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். நீங்க சொன்ன வார்த்தை என் பிள்ளை கை தட்டிட்டு இருக்கும் போதே அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக நடப்பதாக நடப்பதாக. ஈசாக்க பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க, நீ எங்களை விட்டு போயிருந்து துரத்துனவங்க அத்தனை பேரும் ஒரு நாள் வந்து கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறத கண்டோன்னு சொன்னாங்கல்ல. இப்போ என் பிள்ளை இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைய பார்த்து ஒரு நாள் சொல்லணும், ஆண்டவர் உன் கூட இருக்கிறத பார்த்துட்டேன். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த பிள்ளைகளுடைய வீட்டில் மேலதாள சத்தம் கேட்கணும், களிப்பின் சத்தம் கேட்கணும், குழந்தை சத்தம் கேட்கணும், ஆடல் பாடல் சத்தத்து கேட்கணும். நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல். ஸ்தோத்திரம், ஹalleluya. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு பலன் கொடுக்கிறது போல எங்க பிள்ளைகளுடைய காதுகள் ஒரு நற்செய்தியை கேட்க போகிறதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா என் பிள்ளை எப்படியாவது தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா. என் பிள்ளை ரொம்ப தூரம் போயிட்டாப்பா, ரொம்ப தூரம் போயிட்டான் ஆண்டவரே. இந்த பகுதியில் உமக்கான பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் உண்டுன்னு எனக்கு தெரியும். நிறைய பாஸ்டர் அம்மாங்க உண்டுன்னு எனக்கு தெரியும். உலகத்தையே கலக்க போறவங்க நிறைய பேர் இந்த கூட்டத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் கை தூக்கி விட்டு தட்டி கொடுத்து என் பிள்ளைகளை ராஜாக்கள் மத்தியிலே நிப்பாட்டுகிற காலம் சீக்கிரமா வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. பலவீன சரீரம் பலன் அடையட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகள் உண்டாகட்டும், வருமான உயர்வுகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். 10 விசை கையை உயர்த்தி இயேசுவே, 2வது விசை சத்தமா இயேசுவே, 3வது விசை சத்தமா இயேசுவே, 4வது விசை சத்தமா இயேசுவே, 5வது விசை சத்தமா இயேசுவே, 6வது விசை சத்தமா இயேசுவே, 7வது விசை சத்தமா இயேசுவே, 8வது விசை சத்தமா இயேசுவே, 9வது விசை சத்தமா இயேசுவே, 10வது விசை கரங்களை தட்டிக்கொண்டே, கரங்களை தட்டிக்கொண்டே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். நல்ல கரங்களை தட்டிக்கொண்டே பிசாசு வெட்கப்பட்டு போனான், சத்துரு வெட்கப்பட்டு போனான், சத்துரு வெட்கப்பட்டு போனான். Thank you Jesus. இந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கூட இருக்கிற ஒவ்வொரு வாலண்டியர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் தேவ மகிமை கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. அடுத்த வருஷம் உங்க வருகை தாமதிச்சா இதை விட சிறப்பா லட்சங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு உங்க பிள்ளைகளை எல்லாரையும் நம்புங்க ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பெரிய பாதுகாப்பை தருவீராக.
என்னை நேசிக்கிற நிறைய பிள்ளைகள் இங்க உண்டு ஆண்டவரே. எனக்காக ஜெபிக்கிற நிறைய பிள்ளைங்க இங்க உண்டு ஆண்டவரே. மனசார bless பண்றேன் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். த்ரோட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்க எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். God bless you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.